காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். 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 பரிசுத்தர் 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 எனதோடு பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 எனதோடு பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். கர்த்தர் என் வெளிச்சம் ஜீவனின் பலன் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்கு எதிராயும் பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். இங்கு நாளில் கூடார மறை தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக
பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை ஆலையும் ஆலய வேளை கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே ஆலையும் ஆலய வேளை கருத்துடன் பாடிடுவே எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே தம்முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார் தம்முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார் ஆலையும் ஆலய வேளை கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே ஆலையும் ஆலய எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார் தமக்கென்றும் பயந்தீடும் பக்தர் யாவும் இருப்பார் தவறாமல் நிறைவேற்றுவார் தமக்கென்றும் பயந்தீடும் பக்தர் யாவரும் இருப்பார் தவறாமல் நிறைவேற்றுவார் ஆலையும் ஆலய வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே ஆலையும் ஆலய வேளை கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே பரிசுத்தர் 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 எனதும் பாடிடும் நோய் கேட்குமே பரிசுத்தர் 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 எனதும் பாடிடும் நோய் கேட்குமே ஆலையும் ஆலய வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே ஆமென். நம்மளும் எழுந்து நின்று தொடர்ந்து கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் என்னுடைய வெளிச்சம், என்னுடைய பலன், என்னுடைய ரட்சிப்புமாய் இருக்கிறார். நான் யாருக்கு பயப்படேன்? சங்கீதக்காரன் எழுதுகிறான். யாருக்கும் எதுக்கும் பயப்பட அவசியமே இல்லை. பாருங்க, நம்ம பாடணும். இப்போதான் அந்த எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினா கூட, என் மேல் ஒரு யுத்தம் வந்தால் கூட நாம் பயப்படும். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். இது நிச்சயம். பாருங்க, இதை நம்ப வேண்டும், உறுதியாய் நம்ப வேண்டும். சங்கீதக்காரன் எழுதுறான் அந்த சங்கீதத்தில் கிட்டத்தட்ட கடைசி வசனத்தில், நானோ ஜீவன் உள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். விசுவாசிக்காமல் போயிருந்தா கெட்டு போயிருப்பேன். விசுவாசித்ததுனால பிழைத்தேன். பிழைத்தது மட்டும் இல்லை, நல்லா பிழைத்தேன். செழிப்பாய் வாழ்ந்தேன், வெற்றிகரமாய் வாழ்ந்தேன். ஆகவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை திரும்ப நினைவு கூறுங்கள். உங்களுக்கு நிறைய தெரியும், ஆனால் அது தெரிஞ்சதை திரும்ப நம்பணும், திரும்ப நினைவு கூறணும், திரும்ப வாயை திறந்து சொல்லணும். ஆகவே இந்த அடுத்த பாடலும் விசுவாசத்தோட பாடுவோம். அனைத்தையும் அருளிடும் தேவன், அவரை துதிப்போம். நம்முடைய யெகோவா ஈரே, நம்முடைய தேவைகளை முன் அறிந்து முன் கண்டு அதற்காக ஆயத்தம் பண்ணி நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். நம்புறீங்க? நமக்கு தேவைகளை சந்திக்கிற தேவன் இருக்கிறார். நம்முடைய தேவைகள் அவருக்கு ரொம்ப முக்கியம். பாருங்க,
தேவைகளை சந்திக்கிறது அவருக்கு நாம் அதை விரும்புகிறதை காட்டலாம் அவர் சந்திக்க விருப்பம் அதிகமாய் விரும்புகிறார். இதுதான் நம்ம வேதத்தில் திரும்ப திரும்ப பார்க்கலாம். எப்படி அவர் தேவைகளை சந்திக்கிறார், பலவித தேவைகளை சந்திக்கிறார். என்ன தேவையாக இருந்தாலும், ஆவிக்குரிய தேவையாக இருக்கட்டும், மன ரீதியில் தேவையாக இருக்கட்டும், குடும்ப ரீதியில் தேவையாக இருக்கட்டும், உங்கள் வேலை விஷயத்தில் தேவையாக இருக்கட்டும், அது தேவைன்னா அது சந்திக்கப்படணும். அதுதான் தேவனுடைய விருப்பம், அதுதான் தேவனுடைய சித்தம். அங்கே பதில் உண்டாகணும், அங்கே மாற்றம் ஏற்படணும், அவங்களுடைய குறைவின் நிறைவாக மாற வேண்டும். ஆகவே இந்த அருமையான பாடலை பாடுவோம், தேவனை துதிப்போம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும். முள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடோ, கழுகினை போல் என்னை சுமந்திடோ என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடோ, கழுகினை போல் என்னை சுமந்திடோ என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடோ, கழுகினை போல் என்னை சுமந்திடோ என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடோ என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே
சுகமானேனே. பாடுவதே, சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே. என் தேவனே யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும். தேவனே அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும். தேவனே தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளை பதராக்குவே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளை பதராக்குவே. தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளை பதராக்குவே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளை பதராக்குவே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவன் அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே. கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். ஓ ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுடைய யெகோவா ஈரே ஆயிருக்கிறீர். ஆண்டவரே, காண்கிறீர், கண்டுட்டு சும்மா இருப்பதல்ல. ஓ நீர் ஏற்கனவே எங்களுடைய தேவையை சந்திக்கப்படும்படி ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. கல்வாரி சிலுவை மூலமாய் ஒவ்வொரு தேவையும் சந்திக்கப்படும் என்று நீர் சொல்லுகிறீரே ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் கேட்டது போல எங்களுடைய தேவைகளை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம், அதையே நினைச்சிட்டு கூட இருக்க மாட்டோம். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் உம்முடைய மகிமையை காண ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடுவேன். ஓ ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கு நீர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அக்கறை உள்ளவர் என்பதை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகள் கிடையாது, நீர் பெருசு ஆண்டவரே. எங்களுக்கு நீர் தான் முக்கியம் ஆண்டவரே. உண்மையில் எங்களுடைய கவனம் எல்லாத்தையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு உம்மை
ஆராதிப்பேன் அதிசயரே மாவல்லவரே மகிமைக்கு நீ பாத்திரரே ஆராதிப்பேன் உம்மை பரிசுத்தர் பாடும் பரிசுத்தரே செம்மையான போற்றிக்கொள்ளுமே அதிசயரே மாவல்லவரே ஓ நீர் மகிமைக்கு பாத்திரர் உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிப்பே உம்மை தொடர்ந்து அவரை ஆராதிப்போம், தொடர்ந்து அவரை உயர்த்துவோம், நம் மத்தியில் அவரை புகழுவோம், அவரை போற்றுவோம். மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார், அதிசயராய் இருக்கிறார், மா வல்லவராய் இருக்கிறார். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நீதிபரர், பரிசுத்தர். உம்முடைய நீதியை கண்டு, உம்முடைய நல்ல குணாதிசயங்களை கண்டு நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம் ஆண்டவரே, வியப்படைகிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு பெரியவர்,
எவ்வளவு அருமையானவர், மகத்துவம் உள்ளவர். உம்முடைய மகிமையை காண உதவி செய்வீராக. மோசே கேட்டது போல, ஆண்டவரே உம்முடைய மகிமையை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர், எவ்வளவு போதுமானவர். உங்களுடைய மனக்கண்களை திறப்பீராக. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். மத்தியில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறபடினால் நன்றி. பிரசன்னத்தை இந்த ஆராதனை வேளையிலும் விளங்க செய்ததுக்காக நன்றி. இந்த ஆராதனை தொடர்ந்து போகும்போது ஆண்டவரே, நீர் உடைய பிரசன்னத்தை இன்னும் அதிகமாய் விளங்க செய்வீராக. உடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நபரும் உணரும்படி நீர் செய்வீராக. ஆவியானவரை எங்கள் மத்தியில் ஊற்றுவீராக. உடைய ஆவியானவர் உயிர் தெழுந்த இயேசுவினுடைய பிரசன்னத்தை நிஜமாய் ஆக்கி காண்பிப்பாராக. இயேசுவே எங்களுடைய மத்தியில் இருக்கிறபடினால் நன்றி. இயேசு எங்களை நீர் வழி நடத்துவீராக. எங்களோட தொடர்ந்து பேசுவீராக. நீ வார்த்தை கொண்டு பேசுவீராக. எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, சரியான பாதைக்குள் எங்களை நடத்துவீராக. தவறான எண்ணங்கள், தவறான அபிப்பிராயங்கள் இருந்து விட்டு வர நீர் கிருபை செய்வீராக. உடைய வார்த்தையை தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமையை தருவீராக. ஆண்டவரே, உடைய தாசனை அபிஷேகிப்பீராக. வல்லமையோடு தெளிவோடு உடைய வார்த்தையை பிரசங்கிக்க நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு நபரும் பயனடையத்தக்க விதத்தில் ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துவீராக. நீர் பெரிய காரியங்களை செய்கிறபடினால் நன்றி. எங்களோட பேச போகிறதுனால் நன்றி. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காணிக்கிறாலே கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். உலகெங்கிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கூட இந்த ஆராதனையில் பங்கெடுத்து நீங்களும் காணிக்கை செலுத்த விரும்பினால் இப்பொழுதே வெப் கிவிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பேருக்கு காசோலைகள் அதை எம்ஓடிடி அனுப்பலாம். தசமாம் காணிக்கையோட கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கைட்டு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமம் வாங்கலாம் என் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க மாட்டோனோ என்று சோதித்து பாருங்கள். என் தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை என் மேல் வர்ஷிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை உதவியால் பெற்றுக்கொள்வார்கள். புதிதாய் வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாய் வந்திருந்தால் ஜாரிசர் கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்போலும் வெளியே இருப்போலும் ஒரு சில வினாடிகளோட கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்கிற புரோஷரை கொடுப்பார்கள். புரோஷரிலே சபை ஆராதனை நேரங்கள், டிவி நிகழ்ச்சி நேரங்கள் எல்லாம் இருக்கிறதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். அந்த அட்டையிலே உங்களுடைய பெயரையும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும்பொழுது சிடி ஸ்டாலில் கொடுத்தால் நம்முடைய போதர்கள் பேசின MP3 சிடியும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கூட பெற்று செல்லலாம். 2வது ஆராதனை முடிந்தவுடனே ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். 2வது தமிழாரை முடிந்தவுடனே ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் ஞானஸ்தான தொட்டிக்காரர்களுடைய சேரில் வந்து அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 2, 7, 8 மற்றும் 15 ஆகிய வசனங்கள். 7, 8 அப்புறம் 15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். 15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். வேலையை குறித்து பேச ஆரம்பித்தோம் 4 வாரங்களுக்கு முன்பதாக. இதை 3 பகுதிகளாக போதிப்பேன் என்று சொன்னேன். 1, ஏன் வேலை செய்ய வேண்டும், நாம் ஏன் வேலை செய்ய வேண்டும். 2, வேலை ஏன் இன்றைக்கு கடினமானதாக இருக்கிறது, சவால் நிறைந்ததாக இருக்கிறது. 3வது,
இந்த கஷ்டங்களை, வேலையில் நாம் சந்திக்கிற கஷ்டங்களையும் சவால்களையும் எப்படி ஆண்டவராக இயேசுவோடு நமக்கு இருக்கிற அந்த உறவின் மூலமாக மேற்கொண்டு வெற்றிகரமாக அதை நாம் எப்படி செய்வது, இதெல்லாம் வேத வசனத்தின் போதனை ரொம்ப முக்கியம். தாத்தா சொன்னார், பாட்டி சொன்னார்னு இல்லை, கர்த்தர் என்ன சொன்னார், அது ரொம்ப முக்கியம். சபைக்கு எதுக்கு வர்றோம்? கர்த்தர் என்ன சொன்னார்ன்னு தெரிந்து கொள்கிறதுக்காக வர்றோம். என்ன நோக்கம் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில்? எல்லா விதத்திலும் நாம் வெற்றிகரமாக வாழ வேணும் என்பது ஆண்டவருடைய நோக்கம். வேலை முக்கியமா? செத்தா மோட்சம் போனோம், அதுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க சிலர். அப்படி நினச்சிருந்தா கர்த்தர் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளான அந்த நிமிஷமே நம்மளை பரலோகம் கொண்டு போயிருப்பார். இங்கேருந்து என்ன பிரயோஜனம்? இங்கே எதுக்கு வச்சுருக்கிறாரு? இங்கே ஏன் எதுக்கு விட்டு வச்சுருக்கிறாரு? நல்ல நீண்ட வாழ்க்கையை தர்றாரு, சுகமாக்குறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, நம்ம பெருக பண்ணுறாரு. இந்த உலகத்தில் பிரயோஜனமான வாழ்க்கையை வாழ வைக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய நோக்கங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நாம் நிறைவேற்ற வேணும். அதுக்காக வெற்றிகரமாக வாழணுன்றதான் கர்த்தருடைய நோக்கம். இந்த சபையில் வெற்றியை போதிக்கிறோம், ஆண்டவருடைய நோக்கங்கள் நிறைவேற்றணும்னு போதிக்கிறோம். வெறும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வெற்றி, செத்தா மோட்சம் போனால் போதுன்ற அந்த போதனை அல்ல. எல்லா விதத்திலும் வெற்றி பெற வேணும் என்கிற போதனையை நாம் கொடுக்குறோம். அப்போ வேலை ரொம்ப முக்கியம். வேலை கிடைக்கிறது முக்கியம்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அதுலேருந்து சம்பளம் கிடைக்கிறது முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதன் பின்னால் என்ன வேதவசனத்தின் போதனை என்ன இருக்குது, எதுக்கு இதெல்லாம் செய்கிறோங்கிற அர்த்தத்தை நம்ம புரிந்து கொண்டால் வேலைக்கு போகிறதே வேறு மாதிரி இருக்கும். திங்கக்கிழமை காலையில் சந்தோஷமான நாளாக இருக்கும். நிறைய பேருக்கு திங்கக்கிழமை காலையில் ரொம்ப வருத்தமான நாள். வீக்கெண்டு முடிஞ்சிருச்சு, அதுக்குள்ளே திங்கக்கிழமை ஆரம்பிக்குதுன்னு. திங்கக்கிழமை காலையில் ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் சந்தோஷமானதாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நமக்கு பொன்னானதாக இருக்கும். வேலையினுடைய முக்கியத்துவத்தை வேதவசனத்தில் நம்ம புரிந்து கொண்டால் எதுக்கு வேலை செய்யணும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கிறோம். 4 வாரமாக 4 பதிலில் சொன்னேன். ஏன் வேலை செய்கிறோம்? முதலாவது பதில், கர்த்தரே வேலை செய்கிறார். நாம் அவருடைய சாயலில் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் நாமளும் வேலை செய்ய வேணும். 2வது, ஏன் வேலை செய்யணும்? ஏனென்றால் வேலை கர்த்தருடைய சுவாபத்தையும் அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய மகிமையும் இந்த பூமியிலே வெளிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் வேலை செய்யும்போது அதன் மூலமாக கர்த்தரையே காண்கிறார்கள் ஜனங்க ஆண்டவரை பார்க்க முடியாது, நம்ம பார்க்க முடியுது. நம்ம சும்மா முகத்தை பார்த்தா பார்த்தாது, நாம் செய்கிற வேலை அதனுடைய தராதரத்தை பார்த்து ஆண்டவரே அதில் காண்கிறார்கள். அந்த வேலையில் இருக்கிற அந்த உயர்வான தன்மையை பார்த்து ஆண்டவரே அதில் பார்க்குறாங்க. 3வது, ஏன் வேலை செய்யணும்? வேலை நமக்கு சுய மரியாதையை கொண்டு வருகிறது, தலை நிமிர பண்ணுகிறது, சுய மரியாதையை கொண்டு வருகிறது. வேலை செய்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை ஒரு இன்டெலிஜென்ட் பீயிங்காக நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். சிந்திக்கக்கூடியவர்களாக, செயலாற்றக்கூடியவர்களாக, சித்தம் கொள்ளக்கூடியவர்களாக, அலசி ஆராயக்கூடியவர்களாக, தீர்மானிக்கக்கூடியவர்களாக எவ்வளோ பெரிய ஒரு பவரை நம்மளுக்கு கொடுத்துருக்கார் பாருங்கள். என்ன செய்யணுங்கிறத நம்ம யோசித்து திட்டமிட்டு நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே அதெல்லாம் செய்யும்போது தான் நம்ம உண்மையாகவே மனுஷனாக வாழ்கிறோம். நம்முடைய தலை நிமிர முடியுது நம்மளால். அப்போ தான் நம்ம தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன்றதை நம்ம காட்டுறோம். வேலை நமக்கு டிக்னிட்டியை கொண்டு வருது, ஒரு கண்ணியத்தை, சுய மரியாதையை கொடுக்கிறது. 4வது, போன வாரம் சொன்னேன், வேலை ஒரு சமுதாயத்தையும் அதன் கலாச்சாரத்தையும் உண்டு பண்ணும்படியாக கொடுக்கப்பட்டது. இதை தொடர போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா இது லேசான ஒரு காரியம் இல்லை, இன்னும் ஆழமாக போயிட்டுருக்குறோம் இதில். வேலை என்ன, நீ சொல்லலாம், ஐயோ நான் டீச்சருங்க, இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சமுதாயத்தை உருவாக்குறது, கலாச்சாரத்தை உண்டா? நான் டாக்டரு, அல்லது நான் ஒரு ஆஃபீஸில் கிளார்க்காக வேலை செய்கிறேன், அல்லது நான் ஒரு கார்பெண்டராக இருக்கேன், எலக்ட்ரிஷியனாக இருக்கிறேன், கான்ட்ராக்டராக இருக்கிறேன். நீங்கள் சமுதாயத்தையும் கலாச்சாரத்தையும் உண்டாக்குறதை பற்றி பேசுகிறீங்க. நான் எப்படி சமுதாயத்தையும் கலாச்சாரத்தையும் உண்டாக்க முடியும் என்று சொல்லலாம். நீங்கள் பலவிதமான வேலைகளில் இங்கே இருக்கிற பலரும் இருக்கிறோம், பலவிதமான வேலை ப்ரொஃபஷனில் இருக்கிறோம். நம்ம எல்லோரும் ஒரே ப்ரொஃபஷன் கிடையாது, அது தெரியும் எனக்கு. வேலையை பற்றி பேசுகிறேன்னீங்களாமா, வேலையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். வேலையை பற்றிய அந்த பெரிய பிக்சர், த பிக் பிக்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, வேலை எதுக்கு அப்படின்ற இந்த பிக் பிக்சரை முதல்ல படித்தாதான் கண்டு கொண்டால்தான் இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலையினுடைய காரியங்கள் நமக்கு விளங்க முடியும். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை அந்த பிக் பிக்சரில் அடங்கி இருக்கிறது. அந்த பெரிய வேலையில் நாம் நம்ம பகுதியை செய்கிறோம் இல்லையா. ஒரு காரை உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அதில் பல ஆட்கள் இருக்கிறாங்க, அதில் பல வேலை இருக்குது, பல டெக்னிக்கல் இதெல்லாம் நாலேஜ் எல்லாம் தேவைப்படுது. அதுக்கு அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க, கடைசியில் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து போடுறாங்க. அற்புதமான ஒரு காரு
உருவாகுது. அதுபோல தான் இந்த உலகத்தில் நம்முடைய வேலையும். ஒருத்தர் டீச்சராக இருக்காங்க, இன்னொருத்தர் டாக்டராக இருக்கிறாங்க, இன்னொருத்தர் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்க, இன்னொருத்தர் வேற ஒரு வேலையில் இருக்கிறாங்க. எல்லாரும் அவரவர் வேலையை நம்ம பார்க்குறோம். அவரவருக்கு அதுக்குரிய தாளந்துகளும் கிருபைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் நாம் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்டது செய்கிறோம். ஆனால் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறோம், ஒரு சமுதாயத்தையும் அதன் கலாச்சாரத்தையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் அதனுடைய வேலையின் மூலமாக. சமுதாயம், கலாச்சாரம், சொசைட்டி அண்ட் கல்ச்சர் எல்லாம் கவனிக்கணும். தேவன் உலகத்தை உண்டாக்குனார். ஆதியாகமம் 1 என்ன சொல்லுது, எதை பற்றியது? தேவன் உலகத்தை உண்டாக்குகிறார், 6 நாளில் சிருஷ்டித்தார்னு பார்க்குறோம். 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம், ஒரு மனுஷன் இப்பொழுது ஒரு சமுதாயத்தை உண்டாக்கும்படியாக அங்கே அவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அதன் கலாச்சாரத்தை உண்டு பண்ணும்படியாக பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அதனால தான் பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இந்த பண்படுத்தவும்ங்கிற வார்த்தையில் தான் கலாச்சாரம், கல்ச்சர்ன்ற வார்த்தை வருது. கல்ச்சர்ன்ற வார்த்தையை டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக எங்கேருந்து வந்ததுன்றதை காமிக்கிறாங்க. அந்த வார்த்தை டு டில், பண்படுத்துவதுன்ற வார்த்தையில் தான் கலாச்சாரம்ன்ற வார்த்தை வருது. ஒரு கலாச்சாரம் எப்படி உருவாகுது? போதிப்பதன் மூலமாக, வழி நடத்துவதன் மூலமாக, காண்பிப்பதன் மூலமாக, பழக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக கலாச்சாரம் உருவாகுது. அந்த ஒரிஜினல் வார்த்தையை அந்த பண்படுத்துறதுலேருந்து தான் வருதான் கலாச்சாரம்ன்ற வார்த்தை. அப்போ ஒரு சமுதாயத்தில் ஒரு கலாச்சாரம் உருவாகிறது. அந்த கலாச்சாரம் போதிக்கப்படுகிறது, காட்டப்படுகிறது, நடைமுறையிலே கொண்டு வரப்படுகிறது. அதன் மூலமாக அந்த சமுதாயமே ஒரு விதமான கலாச்சாரமாக உண்டாகிறது. அப்போ அந்த கல்ச்சர்ன்றது இந்த பண்படுத்துறதன் மூலமாக வருகிறது. டில்னா கொத்தி, எரு போட்டு, தண்ணி பாய்ச்சி, விதையை நட்டு, அதை பறவைகள் கொண்டு போயிடாதபடி பாதுகாத்து எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? டில்லுன்னா எல்லாமே அடங்கியிருக்குது அதில். அதான் என்ன அதனுடைய இது, அதான் பண்படுத்துகிறதுன்றது. அதன் மூலமாக ஒரு செடியோ மரமோ உண்டாகிறது, அதில் காய்கள் கனிகள் உண்டாகிறது இல்லையா? அது பிரயோஜனமான ஒன்றாக மாறுகிறது. ஒரு மரம் உருவாச்சுன்னா அதை யாரோ நட்டுருக்கிறாங்க, தண்ணி பாய்ச்சிருக்கிறாங்க, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அது மூலமாக எனக்கு காய்ச்சி அது கொட்டிக்கிட்டு இருக்குது இல்லையா? அப்போ அங்கேருந்து அந்த கல்ச்சர்ன்ற வார்த்தை வருகிறது. அப்போ கல்ச்சர்னால் என்ன? கல்ச்சர்ன்றது ஒரு சொசைட்டி, ஒரு சமுதாயத்தினுடைய குவாலிட்டி, தரம். என்ன விதமான ஒரு தரமான ஒரு சமுதாயம் என்கிறது தான் கல்ச்சர். கல்ச்சர்ன்றது அந்த சமுதாயத்தின் தரத்தை குறிக்கிறது. அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டார். இப்போது அவனை ஒரு விதமாக உண்டாக்கியிருக்கிறார். அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கியிருக்கிறாரு. அவருடைய ஜாதியின்படி அவன் உண்டாக்கப்பட்டவன். மிருகங்களெல்லாம் அதது தன் ஜாதியின்படி ஜாதியின்படி உண்டாக்குனாராம். ஒரு ஜாதியின்படி மிருகங்கள், பறவைகள், இன்னும் செடிகள் கொடிகள் கூட அதது ஜாதி இருக்குது. அதுக்கு மனுஷனை எந்த ஜாதியின்படி உண்டாக்குனார்? அவர் எந்த ஜாதியோ அந்த ஜாதி. தேவன் எந்த ஜாதியோ அந்த ஜாதியின்படி மனுஷனை உண்டாக்குனார். அவன் அந்த வகையை சேர்ந்தவன். அந்த வகை அவன். நீங்களும் நானும் சும்மா இந்த ஊரில் இருக்க ஜாதியை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஹலோ சொன்னார், அந்த லிஸ்ட்டே நான் வச்சுருக்கிறேங்க மொத்தம் கரெக்டாக எங்கிட்ட இருக்குது. காஸ்ட்டு, சப்காஸ்ட்டுடைய சப்காஸ்ட்டு எல்லாம் தெரியும். சரி, அதை கொஞ்சம் தூக்கி ஓரமாக வைங்க. எல்லாமே எதுலையாவது இருந்தால் வர்றோம். ஆனால் அதை ரொம்ப பெருசாக நம்ம இது பண்ண முடியாது. நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, அதுலேருந்து வர்றோம், ஓகே. ஆனால் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? கிறிஸ்தவர்கள் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? நான் எந்த ஜாதியை சேர்ந்தவன், கர்த்தர் எந்த ஜாதியோ எந்த வகையோ அந்த வகையிலே நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், அதை முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதில் தான் கவனம் இருக்கணும். நம்முடைய கவனம் இதை பற்றிலாம் பேசி பிரயோஜனம் கிடையாது. அவர் என்ன வகை, அந்த வகையை சேர்ந்தவன் நான், அவரை போன்றவன் நான். அப்போ அவருடைய சாயல்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு மனுஷனை உண்டாக்குனார், ஒரு மனுஷியை உண்டாக்குனார், நல்ல உலகமாக உண்டாக்குனார், அதில் மனுஷனை வச்சார். இப்போது அவர் செஞ்ச வேலையை கண்டினியூ பண்ண சொல்கிறாரு, நம்ம தொடர சொல்கிறாரு. இப்போ மனுஷனுக்கு ஏன் அவருடைய சுவாபமும் அவருடைய குணாதிசயம் கொடுக்கப்பட்டது? மனுஷன் ஏன் அவருடைய சாயல்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான்? ஏன்னா அவர் செய்கிற வேலையை தொடரணும் அவன். அதுக்காக தான் அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் அவரே தந்திருக்கிறார். ஏன்னா அது இருந்தால் தான் அவரை மாதிரி அவன் வேலை செய்ய முடியும். நல்லா கவனிங்க, நம்முடைய வேலை, நாம் தொடர வேண்டிய வேலை
தேவனே செய்தால் அப்படி இருக்கும், அது மாதிரி வேலை அது. அதனால தான் அவருடைய இமேஜும் லைக்னஸும் அவருடைய சாயலும் ரூபமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பண்படுத்துன்ற வார்த்தையில் தான் இன்றைக்கி கவனத்தை நாம் செலுத்த வேண்டும். அப்போ என்ன பண்படுத்துறதுன்னா என்ன? ஒரு உலகத்தை டெவலப் பண்ணுன்றார், ஒரு சமுதாயத்தை டெவலப் பண்ணு, ஒரு கலாச்சாரத்தை டெவலப் பண்ணு. அந்த சமுதாயமும் அந்த கலாச்சாரமும் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சமுதாயமும் கலாச்சாரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் மனுஷனுக்கு அன்றைக்கு பொறுப்பை அவனுடைய கையில் ஒப்படைக்கிறார். ஒரு மனுஷனை உண்டாக்கிட்ட, ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டேன், ஒரு சமுதாயத்தினை உருவாக்கு. எந்த விதமான சமுதாயங்கிறத உங்கள் கையில் தான் இருக்குது, நீ அதை இது பண்ணு. அவ்வளோ பெரிய பொறுப்பை, ஒரு கனமான ஒரு பொறுப்பை மனுஷன் கையில் கொடுத்து எந்த விதமான சமுதாயம்ங்கிறத நீ தீர்மானம் பண்ணு. நீ தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிற இந்த சமுதாயமே தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷர்களால் நிறைந்திருக்கட்டும். தேவனை போல அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து காரியங்களை நிறைவேற்றட்டுன்னு சொல்லி அப்படி தான் கொடுக்குறாரு. அப்போ கர்த்தர் எங்கே வேலையை செஞ்சு முடித்தாரோ, 6 நாளில் செஞ்சு சிருஷ்டிப்பின் வேலையை முடித்தார். இப்போ நம்மளை ஆரம்பிக்க சொல்கிறார். அதுதான் 2வது அதிகாரம். முதல் அதிகாரத்துலேருந்து 2வது அதிகாரம் போகும்போது அதுதான். சரி, அப்போ இந்த வேலையில் நாம் தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம். தேவனுடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதில் முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், நாம் என்ன விதமான காரியங்களை நம்புகிறோம், என்ன நம்முடைய வேல்யூஸ் என்ன, நம்முடைய பிலீஃப்ஸ் என்னங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் எதை நம்புகிறோம், எப்படி சிந்திக்கிறோம், எப்படி எண்ணுகிறோம், வாழ்க்கையை பற்றி, உலகத்தை பற்றி, எல்லாத்தை பற்றி நாம் எப்படி எண்ணுகிறோம்ங்கிறது முக்கியம். ஏனென்று சொன்னால் அதுதான் இந்த சமுதாயத்தின் தரத்தை நிர்ணயிக்க போகிறது. சரி, அப்போ எல்லோரும் ஒரு வேலையில் தான் இருக்கிறோம், பல வேலை செய்கிறோம், ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன வேலை? ஒரு சமுதாயத்தையும் ஒரு கலாச்சாரத்தையும் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம பண்ணுற தனிப்பட்ட வேலை நமக்கு புரியும், அதனுடைய முக்கியத்துவம் புரியும். சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். இந்த கலாச்சாரம்ங்கிறது தேவன் மனுஷனுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட், ஒரு ஈவு. கலாச்சாரத்தை முழுக்க முழுக்க நீயே உண்டாக்குன்னு சொல்லலை, ஒரு சாம்பிள் ஒன்று முன்னே வச்சுட்டார் கடவுள் முன்னால் வச்சுட்டு, இதான் இப்படி தான் இருக்கணும், இதுதான் சாம்பிள், இதுதான் மாதிரி, இந்த மாதிரி எடுத்துக்கோ, நான் உனக்கு கான்செப்ட் எப்படி இருக்கணும் சமுதாயம், என்னுடைய விஷன் என்ன, என் தரிசனம் என்ன, சமுதாயம் எப்படி இருக்கணும், மனுஷர்கள் எப்படி இருக்கணும், குடும்பங்கள் எப்படி இருக்கணும், சந்ததிகள் எப்படி இருக்கணுங்கிற ஒரு சாம்பிளை காமிச்சிட்டேன். எப்படி அவர் வாழணும், எப்படிப்பட்ட இடத்துல வாழணும், எப்படிப்பட்ட காரியங்களை உடையவர்களாக இருக்கணும், அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு சாம்பிளை அவர் உண்டாக்கி தர்றார். அதான் ஏதேன் தோட்டம். அதனால தான் இங்கே 15ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து, பாருங்கள், கர்த்தர் மனுஷனை பார்த்து நீ ஒரு தோட்டத்தை உண்டாக்கிக்கோன்னு சொல்லல. அப்போனா என்ன ஆகும்? முதல் மனுஷன் அவன் நம்மளுக்கு சாம்பிளை கொடுத்துட்டு போயிருப்பான், என்ன பண்ணியிருப்பானோ தெரியாது. அவன் நம்மளுக்கு ஒரு சாம்பிளை கொடுத்துட்டு போயிருப்பான். ஆனால் கர்த்தர் அவங்க கையில் விடல, அது சாம்பிளை அவருக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டார். அவர் என்ன சொல்லிட்டாரு? உன்னை என்னுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கிட்டேன், உலகத்தையும் நல்ல உலகமாக நான் உண்டாக்கிட்டேன். இப்போ உனக்கு ஒரு சாம்பிளை நானே கொடுத்துட்றேன், அந்த சாம்பிளை நீ ஃபாலோ பண்ண முடியாது, அந்த சாம்பிளை நானே உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி அந்த கலாச்சாரத்துக்கு வித்திட்டவர் தேவன். கலாச்சாரம் எப்படி இருக்கணுன்ற விதைகளை அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தை உண்டாகும்போது அவர் விதைச்சிட்டு போயிட்டார். இப்படி தான் இருக்கணும் கலாச்சாரம், சமுதாயம் எப்படி இருக்கணும், அதுக்குரிய விதைகள் அவரிடத்துலேருந்து வந்தது. சும்மா உலகத்தை உண்டாக்கிட்டு, வெட்டாந்தரையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கிட்டு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிட்டு, மிருகங்களையும் பறவைகள்லாம் உண்டாக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு பண்ணி ஒரு இதை உண்டாக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஒரு இடத்த எடுக்கிறாரு, செலக்ட் பண்ணுறாரு. அதை எடுத்து அதை அற்புதமான ஒரு இடமாக உருவாக்கி மனுஷனுடைய கையில் தர்றாரு. அதனுடைய காரியத்தை தான் 15ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து வைத்தான்றது தான் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கிற மனுஷனை அங்கே வைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா இப்படி தான் இருக்கணும் மனுஷன், இப்படி தான் வாழணும், இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அவனுக்கு நான் கொடுக்குறேன், இப்படி இருக்க வேணுங்கிறது தான் என் தரிசனம். அந்த தோட்டத்தை பற்றி வாசித்து பாருங்கள், என்ன அருமையாக இருக்குதுன்னு. நான் வாசிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம். 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவனாய கர்த்தர் பூமியும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானம் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே.
நிலத்தினுடைய சகலவித செடியிலும் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். இப்போ நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. தேவனாய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாய கர்த்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இப்போ கவனிங்க, தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். கேட்டிங்களா? எப்படிப்பட்ட இடத்துல வைக்கிறார் பாருங்க கர்த்தர். சமுதாயத்தையும் கலாச்சாரத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இப்படி தான் இருக்கணும் மனுஷன்றார். தான் என் விஷன். என்னுடைய விஷன் இதுதான். பொன் விளையிற பூமியில் ஆறு ஓடுற இடத்துல என்ன மாதிரி இடம் செலக்ட் பண்ணியிருப்பாருங்க பாருங்கள். ஏதேன் தோட்டத்தை வைக்கிறதுக்கு ஆறு ஓடுற இடத்துல அந்த ஆற்றங்கரையில் பொன் விளைகிற ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அங்கே ஒரு கார்டனை செட்டப் பண்ணுறார், ஒரு தோட்டத்தை செட்டப் பண்ணுறார். அந்த தேசத்தின் பொன் நல்லது, பொண்ணு கெட்டதுன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அந்த தேசத்தின் பொன் நல்லது. இப்போ இருக்கிற பொண்ணும் அதே தான். நம்ம ஒன்று இப்போ மனுஷன் எங்கேயாவது வச்சுருக்கான பொண்ணு, அவன் எங்கேயாவது பூமி கடியில் பொண்ணை வச்சேன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. கர்த்தர் வச்ச பொண்ணை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவ்விடத்தில் பீதாலாகும் கோமேத கல்லும் உண்டு. இந்த மாதிரி மினரல்ஸு ரிச் ரிசோர்ஸஸ் இருக்கிற இடமா செலக்ட் பண்ணுறாரு. இந்த வசனங்கள்லாம் அப்படியே நம்ம படப்படன்னு வாசிட்டு போயிடக்கூடாது. பூமியில் என்னென்னமோ இருக்குது, அருமையான மினரல்ஸ் எல்லாம் இருக்கிற இடமா செலக்ட் பண்ணி அங்கே ஒரு தோட்டத்தை உண்டாக்கி பொண்ணு கூட விளையுதாங்க, ஆறு ஓடுது, அப்படிப்பட்ட ஒரு இடத்த உண்டாக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறாரு. என்ன மாதிரி செலெக்ஷன் பாருங்கள். கர்த்தர் ஒன்றும் சொல்ல, நீ பரலோகம் வந்துட்டு நான் உனக்கு அங்கே மாளிகை வைத்திருக்கிறேன், இங்கே எங்கே வாழ்ந்தா என்ன உனக்கு, போ ஒரு வாரத்தில் ஒரு குடிசையில் இரு அப்படின்னு சொல்ல செலக்ட் பண்ணுறாரு பக்காவாக ஒரு இடத்த. நல்லா கவனிங்க, இது உங்களுடைய தரிசனமாக மாறட்டும். அருமையான இடத்த செலக்ட் பண்ணுறார், அற்புதமான ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறார். மனுஷனுடைய வாழ்க்கை அங்கே நேர்த்தியாக இருக்கும்படி செலக்ட் பண்ணுறார். அவனுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. குழாயை திறந்த தண்ணி வரணும் இல்லை, ஆறு ஓடுது, 4 ஆறுகளாக ஓடுது. மனுஷன் ஒருத்தன் தான் இருக்கிறான், ஆனால் 4 ஆறு அவனுக்கு இப்படி உண்டு பண்ணினார். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலோகம் கோமேத கல்லும் உண்டு. மினரல்ஸு மற்ற ப்ரெஷஸ் ரிசோர்ஸஸ் எல்லாம் பூமிக்கு அடியில் இருக்குது. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர். தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ரொம்ப முக்கியம் இந்த வசனங்கள். இதை கொஞ்சம் தியானியுங்கள். எப்பேற்பட்ட இடத்த தேவன் மனுஷனுக்காக செட்டப் பண்ணுறாரு என்று பாருங்கள். அதை பார்க்கும்போது ஒரு காரியம் நல்லா விளங்குது. அது என்ன? தேவன் என்ன சொல்கிறாரப்பா, நான் உனக்கு மாதிரியை காமிச்சிட்டேன், என்ன அப்படியே இமிட்டேட் பண்ணு, நான் பண்ணுற மாதிரியே பண்ணு. நீ எப்படி சமுதாயத்தை உண்டாக்குவ, இதே மாதிரி பண்ணு. நல்ல பெஸ்ட் இடமா செலக்ட் பண்ணு, நல்ல ஒரு இருக்கக்கூடிய இடமா உருவாக்கு. நீ பண்ணுறதெல்லாம் அதிலெல்லாம் என்னுடைய சாயல் தெரிய வேண்டும், என்னுடைய ரூபம் தெரிய வேண்டும், என்ன மாதிரி இருன்றார். அப்படி இமிட்டேட் பண்ணு. நான் எப்படி இந்த பூமியை எடுத்து ஒழுங்கின்மை வெறுமை இருள் இருந்த அந்த பூமியை எடுத்து அழகானதாக நல்லதாக பிரயோஜனமுள்ள ஒரு பூமியாக உண்டாக்குறனோ, அதுபோல் நீ எந்த இடத்த எடுத்தாலும் அந்த மாதிரி என்ன மாதிரி பண்ணு, உருவாக்கு. அதை ஒரு வேளை கெட்டு போய் கிடக்கலாம், அதை எடுத்து நல்லதாக மாற்று அப்படிங்கிறாரு. நான் எப்படி ஒரு இடத்த எடுத்து செலக்ட் பண்ணி நல்ல ஒரு இடமா செலக்ட் பண்ணி அதை அழகான ஒரு தோட்டமாக உருவாக்கணும், அது மாதிரி ஆளாக நீ இருன்றார். ஹலோ, அது மாதிரி குடும்பத்தை உருவாக்கு, அது மாதிரி தொழிலை உண்டாக்கு, அது மாதிரி உன் கையின் கிரியை உண்டாக்கு, அது மாதிரி உண்டாக்குன்றார். மனசில் வைக்கணும் பாருங்கள். ஏதோ ஒன்றுங்க,
வயிற்று பசிக்கு ஏதாவது கிடைச்சா போதும், நாட்களை தள்ளணும் இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தத்துவம் இருக்குது பாருங்கள் உலகத்தில். நாட்களை தள்ளணும் இல்லையாங்க. ஏதோ ஒரு 70-80 வயசாக இருக்க போகிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் போய் பரலோகத்தில் மாளிகை இருக்குது நமக்கு. ஆனால் இங்கே தள்ளணுமே, அதுக்கு ஒரு சின்ன வருமானம், வயிற்றுக்கு சோறு வேணும், படுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், தலைக்கு ஒரு கூரை வேணும், வெயிலுக்கும் மழைக்கும். அவ்வளோதான் நினைக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, என் தரிசனம் அப்படி கிடையாது. இது யாரோ சில கிறிஸ்தவர்கள் உண்டாக்குன தரிசனம், நம்பாதேன்றார். இதை போதிப்பாங்க, நம்பாதீங்க. கர்த்தருடைய தரிசனம் என்ன? அருமையான அற்புதமான இடம், இப்படி தான் நீ பண்ணணுன்றார். எதை எடுத்தாலும் நீ அப்படி தான். ஒரு கல்யாணம் பண்ணுறியா? ஹலோ, கவனிப்போம். வருஷத்துக்கு 40 கல்யாணம் நடக்குதுங்க. அதனால தான் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணுறீங்களா? ஒரு பெரிய தரிசனத்தோடு பண்ணணும். ஒரு நல்ல அருமையான ஒரு குடும்பத்தை உண்டாக்க போகிறேன், அருமையான பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள போகிறேன், அதை அவங்கள நல்லா வளர்க்க போகிறேன், தேவனுடைய சாயலின் ரூபத்தின்படி உள்ள பிள்ளைகளாக வளர்க்க போகிறேன், பிரயோஜனம் உள்ளவர்களாக, அற்புதமானவர்களாக அவரை உருவாக்க போகிறேன், என் கையில் கொடுக்கப்பட்ட தொழிலை வியாபாரத்தை நல்லா செய்ய போகிறேன். ஆண்டவருடைய சுவாபம் எனக்குள்ள இருக்குது. அவருடைய சாயலின் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் நான். ஆகவே கொஞ்சம் கெட்டு போயிருக்கிறது, நல்லா இல்லாமல் இருக்கிறது, யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் கூட எங்கிட்ட கொடுத்தா அது நல்லா ஆயிடும். ஹலோ, இருக்கிறீங்களா? இந்த வாரன் பஃபட்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, பெரிய உலகத்திலேயே பெரிய பணக்காரர். அவரை பற்றி ஒரு கதையை நேற்று தான் நான் பார்த்தேன். ஒரு டிவி ஷோ ஒன்று உண்டு பண்ணியிருக்காங்க, டாக்குமெண்ட்ரி ஒன்று, அதை பார்த்தேன். எப்படி பெரிய ஆளானாரும் தெரியுமா? அவர் எல்லாம் ஃபெயில் ஆகிற பிஸ்னஸ் எல்லாம் வாங்குறது. எவனா பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒன்றும் இல்லாமல் போய் இழுத்து மூட போகிறான்ற ஸ்டேஜில் சும்மா குப்பை விலைக்கு வாங்குறது. அதை வாங்கி அதை கொஞ்சம் நல்லா பண்ணி பிரமாதம் விலைக்கு போகும். அது என்ன மாதிரி ஒரு மனுஷன் பாருங்கள், ஒரு விஷனோடு இருக்கிற ஒரு மனுஷன். எல்லாம் பண்ணி மனைவிக்கு பணத்தின் மேலே பணம் சம்பாதிக்கணும், அதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் ஈடுபாடும் கிடையாது அந்த அம்மாவுக்கு இந்த சோஷியல் ஒர்க் பண்ண இது பண்ணோன்னு அந்த மாதிரி நினச்சி தான் யாரையாவது ஒரு பிரசங்கியாரை கல்யாணம் பண்ணலாம் நம்ம, அப்போ தான் நம்ம சமுதாய சேவை செய்யலாம், இல்லை யாராவது ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணி அவரோட சேர்ந்து ஜனங்களுக்கு சேவை செய்யலாம், அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்துச்சான். கடைசியில் பார்த்தா பணத்தை குவிக்கிற ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ண நேர்ந்தது எனக்கு இருந்துச்சு. எவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன்னு என்ன கூட முடியாது, அப்படி சம்பாதிக்கிற ஒரு மனுஷனை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேன். இந்த ஆள் பணத்தை மூட்டையாக சம்பாதிக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு சம்பாதிச்சிட்டு இருந்தார். என்ன தான் பண்ணுவார் இவருன்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சம்பாத்தியம் அத்தனையும் பிள்ளைகளுக்கு ஒரு 10-15% கொடுத்தாரு போல இருக்குது. மீதி எல்லாத்தையும் பொது சேவை செய்கிறதுக்காக அவர் கொடுத்துருக்கிறார். அவ்வளோ பணம் கொடுத்த பிறகு இன்னும் நம்பர் 1 இருக்கிறார். அது பாட்டு பெருகிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு என்ன ஒரு விஷன் பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு. இப்படி தான் இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறாருன்னு சின்ன பையன்லேருந்து ஆரம்பிச்சிட்டாராம் பாருங்கள். சின்ன பையன்லேருந்து ஆரம்பித்து அது எப்படி இருக்க போகிறன்றதை பற்றி ஒரு தரிசனம். நிறைய பேருக்கு அது இல்லை பாருங்கள். நிறைய பேருக்கு நான் எப்படி உருவாக வேணும், நான் எப்படிப்பட்ட திறமைசாலியாக இருக்கணும், எப்படிப்பட்ட சாமர்த்தியம் உள்ளவனாக இருக்கணும், எப்படி என் திறமைகளை வளர்த்துக்கொள்ள வேணும், ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழணும், வெற்றிகரமாக அதை வாழணும், பிரயோஜனமாக எதையாவது ஒன்று உருப்படியாக செய்யணும். வாலிபர்லாம் நல்லா கவனிங்க, அப்படிங்கிற ஒரு தரிசனம் நிறைய பேருக்கு கிடையாது. அது என்னவாக இருந்தாலும் சரி, என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி, நான் உருப்படியாக தான் செய்யணும், வெற்றிகரமாக செய்யணும், அதை பிரமாதமாக செய்யணும். அது எதுவாக இருந்தாலும் சரி. சரி பிரதர், அது பிரசங்கம் பண்ணுறீங்க, அது நான் ஊழியம் தான் செய்கிறேன். ஊழியத்துலேயும் அப்படி தான். அதை நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய தரிசனம். என்ன விதமான, என்ன தரமான, வாட் இஸ் கோயிங் டு பி த குவாலிட்டி ஆஃப் மை மினிஸ்ட்ரி. நான் செய்கிற ஊழியத்தினுடைய தரம் எப்படி இருக்க போகுது, நான் செய்கிற வேலையினுடைய தரம் எப்படி, தொழிலுடைய தரம் எப்படி இருக்க போகிறது, அந்த கல்ச்சர் எப்படி இருக்க போகுது, எப்படி அதை பண்படுத்த போகிறேன், எப்படி தண்ணி பாய்ச்ச போகிறேன், எப்படி நடப்போகிறேன், எப்படி காக்க போகிறேன், எப்படி களை எடுக்க போகிறேன், எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய தரிசனம் உண்டாயிருக்க வேண்டும். அழகாக அரேஞ்ச் பண்ணுறாரு பாருங்கள் தோட்டத்தை. ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி கொடுக்குறார். என்ன இதுதான் மாடல். அதில் சில காரியங்களை கவனிக்கணும். ஒன்று, கர்த்தர் எதையெல்லாம் அங்கே எம்ஃபசைஸ் பண்ணுறார், வலியுறுத்துகிறார் என்பதை கவனிங்க.
இடத்த தெரிஞ்சு கொண்டார், நதி உள்ள இடமா பார்த்தாரு, பூமிக்குள்ளே இருக்கிற நல்ல நல்ல ரிச் ரிசோர்ஸஸ் இருக்கிற இடமா பார்த்தாரு, பொண்ணு கூட விளையுது அந்த பூமியில், அப்படிப்பட்ட ஒரு இடமா பார்த்தாரு. என்னத்தை சொல்ல வர்றாரு? 2 காரியம் அங்கே விளங்குது. ஒன்று, அழகாக இருக்கணும் இடம் இல்லையா, அழகான இடமா இருக்கணும். தோட்டத்தை உருவாக்குறது மரம் செடி கொடிகள் உள்ள இடமா நல்லா உண்டாக்குகிறார். பார்வை கழகும் புசிப்புக்கு நலமும் ஆன இடம், அப்படிப்பட்ட விருட்சங்கள் எல்லாம் உண்டாக்குறார். பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலம், வெறும் சாப்பிட்றதுக்கு இல்லை, பார்த்தா கூட அழகாக இருக்கணும். அழகாக இருக்கிறது கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். ஹலோ, அழகான தோட்டமாக இருக்கிறது கர்த்தருக்கு ஒரு முக்கியம். கர்த்தர் வந்து காய் விளையட்டும், என்ன வாயில் போட்டு சாப்பிட போகிறோம் அவ்வளோதானே. அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்தால் அழகெல்லாம் நான் நம்புறதில்லை. சிலருக்கு அழகே வந்து அசுத்தம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அழகு இல்லாமல் இருக்கிறது தான் பரிசுத்தம்னு, குப்பையில் கிடக்கிறது தான் பரிசுத்தம்னு கிடையாது. அழகு கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். ஏதேன் தோட்டத்தை அழகான ஒரு பார்வைக்கு அழகு, பார்த்தாலே இம்ப்ரெசிவாக இருக்கணுன்றார், அழகாக இருக்கணுன்றாரு. புசிப்புக்கும் நல்லா இருக்கணும், சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா இருக்கணும், ருசிக்கு நல்லா இருக்கணும், டேஸ்ட்டு நல்லா இருக்கணும், அப்படி இருக்கிற ஒரு இதாக உண்டாக்குறார். அப்போ 2 காரியத்தை வலியுறுத்துறார். ஒன்று அழகு, பார்க்குற பார்வைக்கு அழகு. இன்னொன்று வந்து பிரயோஜனமான ஒரு இடமா இருக்கணும். தண்ணி நதிகள் ஓடுது, பொண்ணு விளையுது, பூமி கடியில் என்னென்னமோ இருக்குது. இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் மனுஷன் இன்னும் நோண்டி கூட பார்க்கல சரியா, நிறையா கிடக்குது பாருங்கள். இப்போ இந்த காருக்கெல்லாம் வந்த பிறகு தான் கீழே கிடக்கிற ஆயிலுக்கு எவ்வளோ வேல்யூங்கிறது புரிஞ்சிருக்கிறது. இப்போ காரெல்லாம் இல்லாத காலத்தில் பூமியில் அடியில் அவ்வளோ ஆயில் அப்படி தான் கிடந்தது. யார் அதை எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எத்தனை நூற்றாண்டுகள் போயிட்டுது பாருங்கள். பூமி கடியில் இருக்கிற எண்ணெயை எடுத்து அதை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ணலை மனுஷன். அப்படி எத்தனை நூற்றாண்டுகள் ஓடிடுச்சு. இப்போ அந்த பூமிக்கு இருக்கிற அடியில் இருக்கிற மண்ணை இதை எண்ணெயை எடுத்து அந்த நாடுகள்லாம், எண்ணெய் எடுக்கிற நாடுகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வெறும் எண்ணெயை விற்றே அப்படி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சொட்டை எண்ணெய் கூட இவங்க உண்டாக்கலை, கத்தரங்க வச்சிருக்கிறார். அப்போ த பியூட்டிஃபுல் அண்ட் த யூஸ்ஃபுல், பிரயோஜனமுள்ள காரியங்கள் அங்கே இருக்கணும், அழகாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு 2 காரியத்தை அங்கே வலியுறுத்துகிறார். அதில் இன்னொரு காரியம் என்ன வலியுறுத்தப்படுறதுன்னா, அங்கே ஒன்றுமில்லாமையிலிருந்து சில காரியங்களை உண்டாக்கல. அவர் ஏற்கனவே உண்டாக்கிட்டார் உலகத்தை. அந்த உண்டாக்கின உலகத்திலிருந்து இப்போ அழகை உண்டு பண்ணுறாரு. அந்த உண்டாக்கின உலகத்தை பிரயோஜனமான விதத்தில் பயன்படுத்துறதுக்கு ஒரு இடத்த உண்டு பண்ணுகிறாரு. அதாவது ஆதாமை கொண்டாந்து விட்டு ஒழுங்கின்மை வறுமையும் இருளுமா இருக்கிற உலகத்தில் விட்டு என்ன பண்ணுவே தெரியாது, நீ பண்ணிக்கப்போ அப்படின்னு விடலை. எல்லாத்தையும் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டார். இப்போ இவன் பண்ண போகிறது வந்து ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்குற உலகம் இல்லை. அதுக்கு சொல்லுவாங்க அவுட் ஆஃப் நத்திங்ன்றாங்க இல்லையா, அவுட் ஆஃப் நத்திங்வாங்க. அந்த மாதிரி ஒரு சிருஷ்டிப்பு இல்லை இவன் பண்ண சொல்கிறது. இவன் என்ன பண்ண சொல்கிறாரு, இருக்கிறத பாருப்பா, இதில் என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு பாரு, இதில் என்ன அழகு இருக்குதுன்னு பாரு, என்ன நல்லது இருக்குதுன்னு பாரு, சமுதாயத்துக்கு எதெல்லாம் உதவுன்னு பாரு, இந்த சமுதாயத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்கு இந்த பூமி கடிக்கிற இருக்கிற எண்ணெயை எடுத்து இன்றைக்கி காரில் ஊற்றி இன்றைக்கி காரெல்லாம் ஓடுது, அது மாதிரி என்னென்ன பிரயோஜனமான காரியங்களை இன்றைக்கி கண்டுபிடிக்கலாம், உண்டாக்கலாம் என்கிறத பாரு அப்படின்னு சொல்லி தான் மனுஷன் அங்கே உண்டாக்குறாரு. அப்போ பியூட்டிஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல், அழகானதுக்கும் பிரயோஜனமான காரியங்களை அங்கே வச்சுருக்கிறாரு அந்த தோட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் மனுஷனை சொல்கிறாரு, இப்போ நீ இதை நான் பண்ண மாதிரி தான் மாடல் உனக்கு, நீ என்ன பண்ணு, ஏற்கனவே நான் உண்டாக்கியிருக்கிற உலகத்தை பாரு, அதில் உள்ளவையில் பாரு, இதெல்லாம் எப்படி மனுஷனுக்கு பிரயோஜனப்படும் என்பதை பாரு, அதற்குரிய காரியங்களை உண்டு பண்ணு, அதை அப்படி அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணுன்றாரு. இன்னொரு காரியம் இதில் என்னென்னா, இதில் கல்டிவேஷன், அதாவது பண்படுத்த தான் சொன்னார். ஆனால் அதுலேயும் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது, அதுலேயும் ஒரு சிருஷ்டிப்பு அடங்கி இருக்கிறது. என்ன விதமான சிருஷ்டிப்பு அது பாருங்கள். மனுஷனை அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்குனார். மனுஷனை பண்படுத்தி காத்துக்கொள்ளணும்னு சொன்னோன்னே சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஆதாமை கூப்பிட்டது பார், எல்லாம் பண்ணி வச்சுட்டேன், அழகாக பண்ணிட்டேன், பிரயோஜனமான காரியங்களாம் வச்சுருக்கேன், பத்திரமா பார்த்துக்கோ. ஒரு வாட்ச்மேன் மாதிரி போட்டார் டியூட்டியில். பத்திரமா இருக்கணும், எதுவும் தொலைச்சிடாத, கெடுத்துடாத, எதையும் மாற்றிடாத, ஒன்று கை வச்சு எதையாவது குழப்பிடாத, சொதப்பிடாத, இதை பத்திரமா
பார்த்துக்கோன்னு ஒரு வாட்ச்மேன் மாதிரி அவன் கையில் கொடுத்துட்டு போனாராம். அந்த பூமியில் எதுவுமே பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது, அவன் பேசாமல் உட்காந்துருக்க வேண்டியதான். இவர் வச்ச மரத்துலேருந்து சாப்பிட்டுட்டு கொடுத்த இடத்துல படுத்துக்கிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதான்ற மாதிரி சொன்னதான் நினைக்கிறாங்க சிலர். கிடையாது. பண்படுத்தி காத்துக்கொள்ளுன்றது கவனிக்கணும். ரொம்ப தோட்டத்தை உண்டாக்கி இதை பத்திரம் பாம்பு கிம்பு உள்ள நுழைப்பது பார்த்துக்க, ஒரு பாம்பு ஒன்று வரும் ஜாக்கிரதை, இவ்வளோ தான் சொன்னாருன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். கிடையாது, அப்படி சொல்லலை. என்ன தெரியுமா பண்ணார்? உண்டு பண்ணி கொடுத்துட்டு, இந்த தோட்டத்தை உண்டு பண்ணி கொடுத்துட்டு அவனை ஒரு சிருஷ்டியனாக இருக்க சொல்கிறார். அதனால தான் பின்னால் உள்ள வசனத்தில் வாசிக்கிறோம், 19ஆம் வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், அதனால் குயிக்காக அதில் இருந்து போயிடுவோம். ஆனால் ஒரு காலத்தை நினைவுபடுத்த வரும். என்ன பண்ணுறாருங்க? ஏன் பேரிட தெரியாதா அவருக்கு? இவர்கிட்ட என்ன கேட்க வேண்டியது இருக்குது? இவன் ஒரு சிருஷ்டிப்பு, இவர் உண்டாக்குன மனுஷன், ஏன் அவருக்கு பேரிட தெரியாதா? அவர் இந்த மிருகங்களை பார்த்து என்னவாக இருக்கணும், என்ன பேரிடுறாரோ அதுதான் இதுக்கு இதாக இருக்கணும்னு சொல்ல தெரியாதா அவருக்கு? அவருக்கு முடியாமையே அவனை கூப்பிட்றாரு? கிடையாது, அவருக்கு எல்லாம் முடியும், இருந்தாலும் இவனை கூப்பிட்றாரு வா அப்படின்னு சொல்லி அவனிடத்தில் கொண்டு வர்றாரு. எல்லாத்தையும் இவனிடத்தில் கொண்டு வர்றாரு. ஏன்னா பார், என்ன மாதிரி உன்னை என்னுடைய சாயலும் ரூபத்தையும் உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன், இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிப்பார் அதுன்றார். இந்த மிருகம் என்னவாக இருக்கணும்னு நீ சொல்லு, அது என்னவாக இருக்கணும்னு நீ சொல்லு, இதனுடைய சுவாபம் எப்படி இருக்கணும்னு நீ சொல்லு, அது எப்படி இருக்கணுன்றது நீ சொல்லு. நீ என்ன சொல்றியோ அதுதான், அப்படிதான் அது இருக்கும். அவன் என்ன பேரிட்டானோ அதுவே அதுக்கு பேராயிற்று. அவன் என்னன்னு சொன்னான்னா அப்படியே அது ஆயிற்றான். 1ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் திரும்பி திரும்பி வருது இல்லையா? கர்த்தர் சொன்னார், அது அப்படியே ஆயிற்று, அது நல்லது என்று கண்டார். அந்த ப்ராக்டிஸை இவனுக்கு தர்றாரு. இப்போ வேற ஒன்றுமே இல்லை. 2ஆம் அதிகாரத்தில் இவன் எப்படி அதே மாதிரி பண்ணுறதுன்னு தர்றாரு, சொல்கிறாரு. நீ சொல்லு, இதெல்லாம் கொண்டாந்துருக்கிறேன் பாரு, இந்த பறவைகளை கொண்டாந்துருக்கேன், மிருகங்களை கொண்டாந்துருக்கிறேன், எல்லாத்தையும் நீ சொல்லு. சொல்கிறான். சொன்னபடியே ஆயிற்று, அது நல்லதாக இருக்குது. சொல்கிறாரு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, இதுதான் வாழ்க்கை. எல்லாம் இருக்கீங்களா? இதுதான் வாழ்க்கை. சொன்னார், சொன்னபடி ஆயிற்று, நல்லதென்று கண்டார். இது எப்படி இருக்கணுன்றதை சொல்கிறான். சொன்னபடி ஆயிற்று, அது ரொம்ப அருமையாக நல்லதாக இருந்தது. ஹலோ, ஆதாமின் பிள்ளைகள் கவனிக்கணும். சமுதாயத்தை, கலாச்சாரத்தை எப்படி உண்டாக்குறோம், ஒரு குடும்பத்தை எப்படி உண்டாக்குறோம், ஒரு தொழில் எப்படி உண்டாக்குறோம், காரியங்கள் எப்படி உண்டாக்குறோம், சொல்கிறோம், சொன்னபடியே ஆகிறது, அது நல்லதாக இருக்கிறது. அப்படியே உள்டால சொன்னால் என்னென்ன நல்லதெல்லாம் உண்டாக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதெல்லாம் சொல்லி சொல்லி அப்படியே ஆகும்படி உண்டாக்குங்கள். என்ன ஆகணும்னு விரும்புகிறீங்க, என்ன நல்லது நடக்கணும்னு விரும்புகிறீங்க, அது சொல்லுங்க. அந்த காலத்தில் பாருங்கள், எங்கள் பாட்டி அம்மா, எங்கள் அப்பா 100 ரூபா கூட சம்பளம் வாங்காத காலத்தில் சொல்லுவாங்களாம், என் மகன் கார் வாங்குவான், அதில் நான் உட்காந்து போயிட்டு தான் சாவேன். அதுக்கு முன்னால் எனக்கு சாவு கிடையாது. என் மகன் கார் வாங்குவான், அதில் நான் உட்காந்து போயிட்டு தான். அதனால் எங்கள் பாட்டி அம்மா இருக்கும்போது கார் வாங்கினார் எங்கள் அப்பா. அவங்களுக்கு தான் முதல் இடம் காரில், நாங்கள்லாம் மிச்சம் மீதியாக இருக்கிற இடத்துல தான் உட்காரணும். அவங்க சொல்லி தான் அப்படியே ஆயிடுச்சு. என்ன விரும்புகிறாங்கன்னு பாருங்கள். அதுவும் அந்த காலத்தில் கார் வாங்கினா நீ மோட்சம் போவியான்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு காலம். நீ எல்லாம் மோட்சம் போவியா, காரில் போறிய நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு காலத்தில் என் மகன் கார் வாங்குவான், அதில் நான் போவேன், அதுக்கப்புறம் தான் சாவேன். டிக்ளேர் சொல்லணும். சாவ போகிறோன்னு தெரியுது, என்றைக்காவது ஒரு நாள் சாவ போகிறோம். ஆனால் அதுக்குள்ளே சாவ போகிறதில்ல. நான் காரில் உட்காந்து போயிட்டு தான் சாவேன். டிசைட் பண்ணிடணும் என்ன உருவாகணுன்றதை சொல்லி 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 உண்டாக்க வேண்டும். இருக்கீங்களா, போயிட்டீங்களா? சொல்லி சொல்லி உண்டாக்க வேணும். குடும்பம் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், நம்முடைய கையின் பிரயாசம் எப்படி இருக்க வேண்டும், ப்ராக்டிஸை கொடுக்குறாரு. 2ஆம் அதிகாரத்திலேயே, முதல் அதிகாரத்தில் அவர் பண்ணி காமிச்சார், 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு என்ன மாதிரியே நீ பண்ணி பார்க்கலாம். நம்ம பிள்ளைக்கு நடக்க கற்றுக் கொடுக்குற மாதிரி, பேச கற்றுக் கொடுக்குற மாதிரி, தொழிலை கற்றுற மாதிரி, எல்லாத்தையும் கத்துறாரு. நீ பண்ணு பார்க்கலான்னு சொல்லி நிறைய பேர் இதெல்லாம் மறந்துட்டாங்க பாருங்கள். இதெல்லாம் போதிக்கிறது கிடையாது. இதெல்லாம் போச்சா
சில சொல்கிறாங்க சொன்னபடி ஆகிடுமா? என்ன போதுன்னு இது? அட கடவுளை, முதல் 2 பக்கமே வழங்கல, அப்புறம் என்ன வெளிப்படுத்தல கருப்பு குதிரை வெள்ளை குதிரைன்னு படிக்கிறேன். முதல் 2 பக்கத்தை வழங்கிக்க சார். இப்படி தான் உண்டாகணுன்றார் கர்த்தர். இப்படி தான் ப்ராக்டிஸ். அவனுக்கு நல்ல தரவாக ப்ராக்டிஸ் கொடுக்குறார். நீ ஒரு சிருஷ்டிகன், நான் சொன்னபடி ஆகுமா? நிறைய பேர் கேட்குறாங்க, சொல்லுங்கள் சார், நம்ம சொன்னபடி ஆகிடுமா? அது எப்படி சொல்லலாம் நீங்கள்? அவர் சொல்கிறாரு, சொல்லு, நீ சொன்னபடி அது ஆகும். நீ என்ன பேடுறியோ அதுதான், நீ என்ன சொல்கிறியோ அப்படி தான் இருக்கும் அந்த மிருகம். அவ்வளோதான், நீ டிசைட் பண்ணுன்றாரு. அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, உனக்கு காமிக்கிறேன், நீ அப்படியே பண்ணுங்கிறாரு. அவன் பண்ணுறான், அது அப்படியே ஆகிறது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். நான் சாட்சி இடுகிறேன், கண்டிப்பாக வேலை செய்தது. ஒருத்தர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது போ, சொன்னபடி ஆகிடுமா? இது எப்படி இருக்குதுன்னா, நான் ஸ்விம்மிங் பூலில் போய் நல்லா குதித்து விளையாண்டு நீந்திட்டு வர்றேன். என்ன சொல்கிறான், அங்கே குதிச்சியா, அங்கங்கே தண்ணி இருக்குது, தண்ணியே இல்லை, அடப்பாவி, நான் நனைஞ்சிட்டு வர்றேன், முழுகிட்டு வர்றேன், நீந்திட்டு வர்றேன், என்கிட்ட வந்து அது வேலை செய்யாதுன்னு சொன்னேன். அப்படி எனக்கு நல்லா தெரியும் அது வேலை செய்யுதுன்னு. இப்போ தானே இறங்கிட்டு வர்றேன், அதில் இப்போ தானே அதுலேருந்து அனுபவிச்சுட்டு வர்றேன். அப்போ எப்படி ஆயிடணும்னா, இவங்கெல்லாம் சொன்னால் நமக்கு ஏறாதுன்ற மாதிரி ஆயிடணும். எனக்கு யார் சொன்னாலும் ஏறாது, இவங்கெல்லாம் சொன்னால் அது நடக்காது. நடக்கும், எனக்கு நடக்கும், போ, உனக்கு நடக்காது, போ. ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு நடக்கலையே. உங்களுக்கு நடக்கலை, ஏன் நடக்கலைன்னு சொல்கிறேன் வேணா, எனக்கு நடக்குதே. இவ்வளோ பேசிட்டு எனக்கு நடக்கலையன்றது. அதான் நடக்காதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நடக்கும்னு அப்படி நடக்கும். அங்கே என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்கிறியோ அதான் நடக்கும். நடக்காதுன்னு நீங்கள் நடக்காது இல்லையா? இருக்கிறீங்களா? ஃபஸ்ட் சாப்டரில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அதை 2வது சாப்டரில் பையனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஆதாமுக்கு தான் உண்டு பண்ணின மனுஷனுக்கு சொல்லித்தர்றாரு, இப்படி தான் வாழ்க்கை, பார்த்துக்க, நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு, சொல்கிறாரு. அப்போ ஏதேன் தோட்டத்தை மாடலாக உண்டாக்கிட்டார். அந்த மாடலாக உண்டாக்கிட்டு அதில் மனுஷனை வச்சு நல்லா அழகாகவும் இருக்கணும், பிரயோஜனமாகவும் இருக்கணும், எல்லாம். அதுதான் என் மாடல்ன்றாரு, அதை காமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி உண்டாக்கணும். நான் பண்ண மாதிரியே நீ உண்டாக்க வேணும். நீ உண்டாக்குற காரியங்கள்லாம் மனு வர்க்கத்துக்கு, உனக்கு பின்வரும் சந்ததிக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, 3ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா சுத்தமாக வேணும்னு என்ன பண்ணுறாரு, மனுஷனை ஃபுல் இன்சார்ஜ் கொடுத்துட்டு, ஒரு ரிஸ்க் இருக்குது அதில். என்ன ரிஸ்க்குன்னா, இவன் பாவம் செய்யலாம். இப்போது இவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தேவ சாயல் ரூபத்தெல்லாம் வச்சுக்கிட்டு, ஆற்றலை வச்சுக்கிட்டு, இவன் சொன்னபடியே ஆகும். அப்படிப்பட்ட ஒரு திறமையை கொடுத்துட்டு இப்போ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும், பிள்ளைங்களை கல்லூரிக்கு வேறு ஊருக்கு அனுப்பிச்சிங்கன்னா ரிஸ்க்கு. ஒருத்தர் சொல்கிறாரு, உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறேங்க, அவ்வளோ தூரத்தில் என்ன பண்ணுறானோ பாய, யாரு கண்டா, அதுக்கு நான் அனுப்பாமல் இருக்க முடியுமா? எனக்கு பயமாக இருக்கா, அதனால் இவனை பூட்டி வச்சிடுறேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷம் பூட்டி வச்சிங்கன்னா அவன் ஒன்றும் நம்ப போயிடுவான். அவ்வளோதான், பூட்டி வைக்க முடியாது. பிள்ளைலாம் அப்படி பண்ணவே முடியாது. பிள்ளை நான் நம்பி தான் ஆகணும். கொண்டு போய் காலேஜில் சேர்க்கணும், ஃபீஸை கட்டணும், ஹாஸ்டலில் கொண்டு போய் விடணும். விட்டுட்டு ஆண்டவரே பார்த்துக்கொள்ளும், பத்திரமா நல்ல புத்தியை அவனுக்கு தாரும், ஒழுங்காக நடந்து கொள்ள கிருபை செய்யும் அப்படி சொல்லி தினந்தோறும் அவனை ஜெபத்தில் தாங்கி நடத்த வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ரிஸ்க் இருக்குது. ஆனால் அந்த ரிஸ்க்கை எடுக்காமல் அவனை ஒரு மனுஷனை ஆக்கிறது ரொம்ப கஷ்டம். 3ஆம் அதிகாரத்தில் அந்த ரிஸ்க் எடுக்கிறார் கர்த்தர். சுத்தமாக கொடுத்துட்டு சாத்தானே தோட்டத்துக்குள்ளே வந்துட்டான். எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு அவன் திட்டம் தீட்டிக்கிட்டு வந்து இவனை ஏமாத்துகிற வேலையில் பேசிக்கிட்டு இருக்கிறான். இதை சாப்பிட்டீங்கன்னா தேவனை போல உங்கள் கண்கள்லாம் திறக்கப்பட்டுருமாக்கும், ஆயாக்கும் ஓயாக்குன்றான். கர்த்தர் ஒன்றுமே இன்டர்ஃபியர் பண்ணல, தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்காரு. நீ என்ன சொல்கிறியோ அதுபடி தான் ஆகும். நீ எப்படி அமைச்சிக்கிறியோ வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னங்க கடவுள் எப்படி பண்ணிட்டாரு, என்ன அவர் என்ன பண்ணாருங்க? ஹலோ,
என் வாழ்க்கையை மட்டும் ஏன் எப்படி பண்ணார்? என் தம்பி வாழ்க்கை ஓகே, அக்கா வாழ்க்கை ஓகே, எல்லாரும் எங்கள் அப்பா தாத்தாலாம், என் வாழ்க்கையை ஏன் எப்படி பண்ணார் சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்க நினைக்கிறாங்க அழிக்கிறவர் கர்த்தராக தான் இருக்கணும். லாஸ் ஆச்சா இவர் தான் காரணம். இதுக்கேற்ற மாதிரி சில ஆளுகள்லாம் இருக்கணும். கர்த்தர் உன்னை உடைப்பார், ஊதுவார், பொசுக்குவார், நசுக்குவார். வேற வேலை இல்லையா கர்த்தருக்கு? எவ்வளோ கிளியராக சொல்லியிருக்காரு. அப்பா ஏதேன் தோட்டம் தான் என் விஷன், என் விஷன் அப்பா, அதை வச்சிருக்கேன் உனக்கு. இந்த விஷன் இதை நிறைவேற்று, பேசி பேசி உண்டாக்கு, நல்லதெல்லாம் உண்டாக்கு, என்னெல்லாம் நல்லது வேணுமோ சொல்லி சொல்லி உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். தோட்டத்தை உங்க கையில் கொடுத்துட்டேன், உலகத்தை உங்க கையில் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் பூமியில் வச்சிருக்கேன். நீ அதிலிருந்து சிறப்பான காரியங்களை மனு வர்க்கத்துக்கு பிரயோஜனமான காரியங்களை உருவாக்கலாம், உருவாக்கு அப்படின்றாரு. இவன் இங்கே சாத்தான்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறான். தேவையாது, ரிஸ்க் இருக்கு. சுத்தமாக கொடுத்துட்டாரு, பண்ணுன்னு சுத்தமாக கொடுத்துட்டாரு. ஏன்? அவனுக்கு சுத்தமாக பொறுப்பை தராமல், பொறுப்பை கையில் கொடுக்காம, இந்த ரிஸ்கை எடுக்காம அவர்கள் ஒன்றையும் செய்ய முடியாது. அவர்களால் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க முடியாது. எப்போவுமே அவன் ஒரு செயினில் போட்டு ஒரு முனையை பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. இவர் விடுறாரு, நீ பண்ணு, உன் வாழ்க்கை எப்படி இருக்க அமைச்சுக்க. இன்றைக்கு நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் பல கேடுகள் இருக்குது, பல பொல்லாப்புகள் இருக்குது, தீமைகள் இருக்குது. உலகம் பொல்லாத உலகமாக இருக்குது. யார் உண்டாக்கின உலகம்? நிறைய பேர் சொல்லலாம் கடவுள் உண்டாக்கணும். கிடையாது, மனுஷன் உண்டாக்கின உலகம். ஆதாம் தன்னுடைய பாவத்தின் மூலமாக உண்டாக்கின உலகம் இது. புரிந்து கொள்ள வேணும். இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்? அடுத்த வாரம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பாதிக்க போகிறார். அவர் எப்படி ஒரு சமுதாயத்தையும் ஒரு கலாச்சாரத்தையும் உண்டாக்கினார்? அவர் எதுக்கு வந்தார்? இந்த கெட்டுப்போன சீரழிந்த சமுதாயத்தை எடுத்து அற்புதமான அருமையான ஒரு சமுதாயமாக மறுபடியும் அந்த ஏதேன் தோட்டத்து தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக, மனுஷனுடைய வாழ்க்கையை அழகாக்கும்படியாக, பிரயோஜனமானதாக ஆக்கும்படியாக, அற்புதமானதாக மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். இதுதான் சுவிசேஷங்க. இதுதான் சுவிசேஷம். இப்போ நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம், பல கேள்விகளோடு வந்திருக்கலாம். என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சு, ஏன் கெட்டு போச்சு, ஏன் நாசமாக போச்சு, எல்லாம் ஏன் இப்படி சீரழிஞ்சேன் நான்? இதுக்கு யார் பொறுப்பு? கடவுள் தான் பொறுப்பு. என் சந்தோஷம் இல்லாத நிலைக்கு அவர் தான் பொறுப்பு. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நினச்சிட்டு வரலாம். நான் சொல்கிறேன், ஆதாமுடைய பாவத்தின் மூலமாக இப்படி ஒரு உலகம் இன்றைக்கு அவன் உண்டாக்கி வச்சிருக்கிறான். மனுஷர்களும் இன்றைக்கும் கோஆப்ரேட் பண்ணி அவன் செஞ்ச தப்பையே திருப்பி திருப்பி பண்ணி அவன் தான் சொல்கிறாங்களே, என் காசு நான் என்னமும் பண்ணுவேன், நீ யார் கேட்குறதுக்கு? அட கடவுள் இப்படி சொல்லியிருக்காரியா? கடவுள் என்ன எனக்கு சொல்கிறது? அதனால தான் மனுஷன் இப்படி இருக்கிறான். நான் சொல்கிறேன், கடவுளுக்கு வாழ்க்கையில் இடம் கிடையாது, கடவுளுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை, கடவுளை வணங்குறது இல்லை, கடவுளை சார்ந்து இருக்கிறது இல்லை. அதனால அந்த ஆதாம் செய்த பாவம் இன்னும் பெருகி 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 அதனுடைய விளைவுகள் இன்னும் மோசமாக ஆகிட்டே இருக்குது. அதன் மத்தியில் தான் இயேசு வந்தார். சரி, அப்போ மாடலை பார்த்த உடனே இதெல்லாம் விளங்கிடுது. மாடல் மைண்டில் நல்லா செட் ஆகிட்டோம். இந்த மாடலை பிடிங்க நல்லா. ஏதேன் தோட்டத்து மாடல் எல்லாம் சொல்லுங்கள். ஏதேன் தோட்டம் கர்த்தர் எனக்கு கொடுத்த மாடல். என்னுடைய வீடு ஏதேன் தோட்டத்தை போல் இருக்கும். என்னுடைய வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தில் மனுஷனுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையை போல இருக்கும் என்று நான் தீர்மானிக்கிறேன். அப்படிப்பட்ட சமாதானம், சந்தோஷம், நிறைவு, ஆசீர்வாதம், தேவ பிரசன்னம் என்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். அதான் கர்த்தருடைய விஷன். பாவம் செஞ்ச பிறகு, மனுஷன் பாவம் செஞ்ச பிறகு காரியங்கள் மாறினது பாருங்கள். முதல் காரியம் என்ன நடந்தது? நான் பேசணும் இல்லையா? அந்த பாவம் செஞ்ச உடனே
தாங்கள் நிர்வாணிகளாக இருப்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அது வரைக்கும் நிர்வாணிகளாக தான் இருந்தாங்க. ஆனால் அதை குறித்து எந்த வெட்கமோ அவமானமோ கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா. அவன் சொன்னான் கண்ணு திறக்கும்னு, இது வேறு மாதிரி கண்ணு திறந்துருச்சு. இப்போ சாத்தான் சொன்னது செஞ்ச உடனே 2 பேரும் ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தரை மூடிக்க வேண்டியதாக இருக்குது. அன்னைக்கு ஆரம்பித்தது தான் இது. வெறும் துணி வரல, அதுலேருந்து ஒரு புது விதமான கலாச்சாரமே உருவாகி விட்டது, ஒரு புது விதமான சமுதாயமே உண்டாயிட்டுது. இன்றைக்கி எல்லா சமுதாயத்தில் எல்லாம் பாருங்கள், ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தரை மூடி மறைக்கிறது தான் சமுதாயத்தினுடைய ஒரு இதாக இருக்குது, அம்சமாகி விட்டது. அன்றைக்கு அவர்கள் பண்ணாங்க அப்படி. கர்த்தர் வர்றாரு, கர்த்தர் வந்து இது வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லி ஒரு தோலினால் ஒரு ஆடையை உண்டு பண்ணி அவர்களை உடுத்துகிறார். இந்த மாதிரி ஆன உடனே கர்த்தரிடத்தில் ஓடி வந்திருக்கணும், உடனே கர்த்தர்கிட்ட முறையிட்டு இருக்கணும், கர்த்தருடைய உதவியை நாடி இருக்கணும். ஆனால் நாடில் பாருங்கள், ஏன்னா மனுஷன் இப்போ மாறிட்டான். ஆன உடனே அவனே ஒரு தீர்வை பண்ணுகிறான், ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குகிறான். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் தான் இனிமேல் உண்டாக போகுது. ஆதாமை பின்பற்றி ஆதாமுடைய பிள்ளைகள் இவனை மாதிரி தான் இருக்க போகிறாங்க. கடவுளை நாடுவோம் நம்முடைய பிரச்சனையில், ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவர் பேரில் விசுவாசத்தை வைக்கின்ற அந்த கலாச்சாரம் கிடையாது பாருங்கள். நாம் என்ன அத்தி இலையை எடுப்போமா? எந்த இலையை எடுப்போம்? எதை தப்போம்? எதை வச்சு மூடுவோம்? எதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம்? அதுதான் சமுதாயம் ஆகிடுச்சு. அன்னிலேருந்து ஆரம்பிச்சது பாருங்கள், பிரச்சனை ஆரம்பித்து அப்படியே வருது. அது பிரச்சனை பெருசாகி இந்த அத்தி இலையை பற்றிலாம் பேசியிருக்கோம். ஆனால் ஆதியாகமம் 11க்கு போங்க, அங்கே ஒரு விஷயத்தை காட்டுறேன். 11ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். கலாச்சாரம் எப்படி தேவன் மாடலை வைக்கிறாரு சமுதாயத்துக்கும் கலாச்சாரத்துக்கும். ஆனால் எப்படி மாறுறாங்க பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம், எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாகுது பாருங்கள் இப்போது பாவத்தின் நிமித்தமாக. ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்த வாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு வர போகிறோம். எப்படிப்பட்ட புது கலாச்சாரம் அவர் உண்டாக்குறார். பூமி எங்கும் ஒரே பாஷையும், 1வது வசனம், பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், இதுதான் அந்த அத்தியலை தச்ச ஜனம், கர்த்தரை கன்சல்ட் பண்ணுவோன்றது கிடையாது. பிரச்சனைக்கு தீர்வை நம்மளே பண்ணிக்குவோம். நமக்கு தெரியாதாண்ணா, நமக்கு அறிவு இல்லையாண்ணா, நமக்கு சாமர்த்தியம் இல்லையாண்ணா, அப்படிப்பட்ட ஒரு ஜனம். அது இன்னும் பெருகுது அந்த எண்ணம், அந்த ஒரு கர்வம் என்று சொல்லலாம். நம்ம ஊரில் சொல்ல திமிருன்னு, அது இன்னும் பெருகுது. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நம்மளால் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் என்ன, நம்ம பார்த்த கடவுளாவது இதாவது கடவுள் இருக்கிறாரான்னு நமக்கு தெரியல அப்படின்னு இருக்கிற ஒரு ஜனம். அப்போது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு பேசி கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அனாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். கோபுரம் கட்டுறது தப்பா? ஒரு நகரத்தை உண்டாக்குறது தப்பா? நகரத்தையும் நல்ல உயரமான ஒரு கோபுரத்தையும் கட்டுறது தப்பா? அதெல்லாம் தப்பு கிடையாது. டெவலப் பண்ணுறது தப்பா? கிடையாது. நல்லா பெருசாக வர்றது தப்பா? பெரிய ஒரு கட்டடம் கட்டுறது தப்பா? தப்பே கிடையாது. என்ன நோக்கத்தோடு கட்டுறாங்க பாருங்கள். என்ன நோக்கம்னா, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள். கர்த்தருடைய மகிமைக்காக, கர்த்தருடைய புகழ்ச்சிக்காக வாழ வேண்டிய மக்கள் இப்பொழுது தங்களுடைய பேருக்காக, தங்களுடைய புகழ்ச்சிக்காக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் பாவம் பாருங்கள். பாவத்தினுடைய வேறு இங்கே தான் இருக்குது. கடவுளுக்காக வாழணுன்ற நோக்கம் கிடையாது. கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றத்துக்கு அந்த பூமியில் இருக்கிறன்ற அந்த நோக்கமே கிடையாது. அழியக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்குது. என்ன நோக்கம்? நமக்கு பேர் உண்டாகணும், நமக்கு ஒரு பேரை ஏற்படுத்துவோம், நாம் பிரமாதமாக கட்டுவோம், நமக்கு ஒரு பேரை உண்டாக்குவோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுக்காக நம்ம வாழுகிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் கண்ணுக்கு முன்னால் வைக்கணும். கடவுளுக்காக நான் வாழுகிறேன். ஏதாவது கட்டுனா கர்த்தருடைய நாம மகிமைக்காக நான் கட்டுகிறேன். நல்லா சம்பாதிச்சா கர்த்தருடைய நாம மகிமைக்காக நான் சம்பாதிக்கிறேன். கர்த்தருடைய நோக்கங்கள் நிறைவேறும்படியாக நான் சம்பாதிக்கிறேன். வளர்ந்தா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நான் வளர்கிறேன். பெருகுனா கர்த்தருடைய நாமம் வளரும் புகழ்ச்சி அடையும்படியாக நான் பெருகு. நோக்கம் சரியாக இருக்கணும் பாருங்கள். நோக்கம் சரியில்லை.
நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்தர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்போதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடா மாட்டாது என்று இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். கர்த்தரே சொல்கிறாரு, இவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஏன்னா மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை அவர் கொடுத்துருக்கிறாருன்னு அவருக்கு தெரியும். மனுஷன் என்னத்தை உண்டாக்க முடியும்? மனுஷனை ஆற்றல் மிக்கவனா கடவுள் உண்டாக்கிட்டார். அவன் எதையும் உண்டாக்கலாம். அவனை ஏன் தடுத்து நிறுத்த பார்க்குறாரு ஆண்டவர்? இவன் மேலே பொறாமையா? இவன் கட்டுறான்றது பொறாமையா? இதை இடித்து தள்ளணுன்னு அவர் பார்க்குறாரா? ஏன் அவன் கட்டுறதை தடை செய்ய பார்க்கிறாரு? ஏன் தடை செய்ய பார்க்கணும்? அவர் தெரியும், செஞ்சு முடிச்சிருவான். இவன் முடிச்சிட்டான்னா இன்னும் அந்த திமிரும் கர்வமும் இன்னும் அதிகமாகிடும். சமுதாயமே இருக்காது, அழிஞ்சே போயிடும். கடவுளையே மறந்துடுவாங்க, கடவுளையே நாட மாட்டாங்க. கடவுள் உண்டாக்குன நோக்கமே கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லாமல் போயிடும். கர்த்தரிடத்தில் வரவே மாட்டார்கள். கர்த்தருடைய நோக்கங்கள் இந்த பூமியில் நிறைவேற்ற, பூமி உண்டாக்குறதுக்கு நோக்கமே அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய அன்பும் மகிமையும் விளங்கும்படியாக உண்டாக்குனார். அதெல்லாம் ஒன்று நிறைவேறாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறார், நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு 7 அங்கே அவர் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்பொழுது கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள், அபார்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், கட்டுற ப்ராஜெக்ட் நின்று போச்சு, விட்டு விட்டார்கள். ஏன் கர்த்தர் அப்படி பண்ணார்? மனுஷன் நல்லா கட்டி நல்லா மேலே வர்றான்றதை நிறுத்தணும்னு கிடையாது. கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைக்கும்படியாக, அவனை திருப்பும்படியாக தான் நிறுத்துறாரு. இதை கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைக்கும்படியாக திருப்பும்படியாக நிறுத்துறார். பூமி எங்கும் வழங்கின 9 பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கிறபடியால் அதன் பேர் பாபேல் என்னப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அன்னையிலிருந்து அங்கே அவர்கள் சிதறி போனார்கள் என்று பார்க்கிறோம். வெவ்வேறு குரூப்பாக, வெவ்வேறு இனங்களாக பிரிந்து அங்கிருந்து போகிறார்கள். அந்த பாபேல் கோபுரம் இட் வாஸ் எ massive declaration of their independence from God. நாங்கள் தேவனை சார்ந்து வாழவில்லை, தேவன் பேரில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவரை நாங்கள் நம்பலை, நாங்கள் பார்த்துக்கிறோம், நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு கொள்கை. அதுதாங்க பிரச்சனை, அதுதாங்க பிரச்சனை. அவர்கள் தங்களுடைய புகழ்ச்சிக்காக, தங்களுக்கு ஒரு பேரை உண்டு பண்ணும்படியாக, தேவன் வேண்டாம் என்று சொல்லி தேவனை நிராகரித்து செய்த ஒரு செயல். அதுதாங்க பிரச்சனை. ஆனால் அது வெறும் அவங்க பிரச்சனை மட்டும் இல்லை, இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை அப்படி தான் ஆயிடுச்சு. இந்த ஜீவனுள்ள தேவன், என்னை உண்டாக்கின கடவுள் யார்? எனக்கு மூச்சை கொடுத்தவர் யார்? இப்படி அற்புதமான ஒரு சரீரத்தை கொடுத்தவர் யார்? மனதை கொடுத்தவர் யார்? என்னை இப்படி உண்டாக்குனவர் யார்? சிந்திக்கக்கூடியவனாக, செயலாற்றக்கூடியவனாக, சந்திர மண்டலத்துக்கு கூட போகிறான் மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்கவனாக மனுஷனை உண்டாக்கியிருக்காரு. சும்மா ஒரு அற்புதமான ஒரு பொருளை பார்த்தோம்னாலே, அந்த பொருளை உண்டாக்குனவன் எவ்வளோ பெரிய அற்புதமானவனாக இருப்பான், அவன் எவ்வளோ பெரிய ஞானியாக இருப்பான்ற நம்ம உடனே யோசித்து பார்க்குறோம் இல்லையா? ஆச்சரியப்படுறோம் அதை பற்றி. உலகத்தை பார்த்துட்டு, அதன் சிருஷ்டிப்பை பார்த்துட்டு, மனுஷரை பார்த்துட்டு, மனுஷனுடைய ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் பார்த்துட்டு, எப்படி ஜீவனுள்ள ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை எப்படி சிந்தியாமல் இருக்க முடியும்? எங்கேயோ கடவுள் இருக்கிறாரே, அவரை நான் தேடணுமே, அவரை நான் அறிந்து கொள்ளணுமே, எனக்கு மூச்சை கொடுத்தவர் அவர் தானே, மனுஷனை உலகத்தை இப்படி அற்புதமாக படைச்சிருக்காரு. விழுந்து போன உலகமாக இருந்தாலும், இன்றைக்கி பூர்ண நிலையில் இல்லாமல் இருந்தாலும், அதனுடைய அற்புதமான தன்மையை கண்டு மனிதன் வியந்து கடவுளை தேட வேண்டாமா? இன்றைக்கு தேடுறதில்லை. இன்றைக்கு இருக்கிற நிலையும் அதுதான். அந்த நிலை அப்படியே தொடருது பாருங்கள் அன்னையிலிருந்து. இதன் மத்தியில் தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஏன் சுவிசேஷம் என்ன சொல்லுது? ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், இயேசுவின் வடிவில் இந்த பூமியில் அவர் அவதரித்தார், நம்மை ரட்சித்தார், அவர் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், அவரோட திரும்புகள் என்று அழைக்கிறது தான் ரட்சிப்பு. சரி, இதெல்லாம் முடிஞ்ச உடனே கர்த்தர் ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். அவன் மூலமாக ஒரு தேசத்தை உண்டாக்குறார். பாருங்கள், கர்த்தர் பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு தடை ஒன்றும் பண்ணல. இவன் பெரிய கோபுரத்தை கட்டினான், பெரிய உயரமாக கட்டடத்தை கட்டினான்னு அவருக்கு எதிர்ப்பு கிடையாது. அதை தடுத்து நிறுத்தினவர் இப்போ ஒரு
ஒரு தேசத்தையே ஒரு மனுஷன் மூலமாக உருவாக்குறார். ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சு ஒரு மனுஷன்லேருந்து ஆரம்பிச்சு ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை எடுத்து இப்போ உண்டாக்குறார். ஒரு தேசத்தையே அவர் உண்டாக்க போகிறார். இந்த தேசத்தினுடைய அடையாளம் என்ன? இந்த தேசத்தினுடைய அடையாளம் என்னென்னா, தேர் டோட்டல் அண்ட் அட்டர் டிபெண்டன்ஸ் அப்பான் காட். தேவனை நம்பி இருக்கிற ஒரு ஜனம், இதுதான் இவருடைய அடையாளம். ஆபிரகாம் என்கிற மனுஷனுடைய அடையாளம் அதுதான். அவனுடைய ஐடென்டிட்டி, செக்யூரிட்டி, அவன் யாருங்கிறது, அவனுடைய பாதுகாப்பு, அவனுடைய வெரி எக்ஸிஸ்டன்ஸ், அவன் இருக்கிறதே கடவுளுடைய தயவு தான். அப்படி ஒரு மனுஷனை கடவுள் உண்டாக்குறார். ஒரு புது கல்ச்சர் உலகத்தின் மத்தியில் பாருங்கள், ஒரு புது கல்ச்சர் ஒன்று உருவாகிறது. அது என்ன கல்ச்சரு? இட் இஸ் அ கல்ச்சர் தட் இஸ் டிஃபைன்ட் பை ஃபெய்த் அண்ட் பிளெஸிங்ஸ். நல்லா கவனிங்க, ரெண்டு காரியம் இந்த கல்ச்சரை டிஃபைன் பண்ணுது. ஆபிரகாமின் மூலமாக உண்டாகிற புதிய சமுதாயம் ஒரு புதுவிதமான தன்மை உடையதாக இருக்கிறது. என்ன தன்மை? அதில் ரெண்டு அடையாளங்கள் இருக்குது. ஒன்று விசுவாசம். கர்த்தர் சொன்னதை நான் அப்படியே நம்புகிறேன். இனத்தாரையும் வீட்டையும் நாட்டையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னார், நான் விட்டுட்டு போகிறேன். அவர் காட்டுற தேசத்துக்கு வர சொல்கிறார், நான் போகிறேன். அவர் என்ன சொல்கிறாரோ நான் செய்வேன். எதையும் நம்பலை, நான் அவரை மட்டும்தான் நம்புகிறேன். எத்தனை பேர் நினைக்கிறீங்க நல்ல கல்ச்சர்னு? அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நாம். அவர் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போகிறோம். அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்கிறோம். அவருடைய வார்த்தையை நம்புகிறோம். அதனால தான் நமக்கு பேர் விசுவாசிகள். எத்தனை விசுவாசிகள் இருக்கீங்க இங்கே? மீதி பேர் என்ன? யார் விசுவாசிகள்? ஆபிரகாமை போல இருக்கிறவர்கள். எல்லாத்தையும் விட்டுறேன், நான் இயேசுவை பற்றி கொள்ளுகிறேன். எல்லாம் அப்புறம்தான், இவர் தான் எனக்கு முக்கியம். அதான் அடையாளம். அந்த கல்ச்சர் புதுசாக உருவாகுது இப்போது. ஆபிரகாம் என்கிற ஒரு விசித்திரமான ஒரு மனுஷன். உலகமே இப்போ இந்த பாபேல் கோபுரத்தில் ஆரம்பித்த அந்த சமுதாயம் மாதிரி தான் இருக்குது. கடவுளே வேணாம், கடவுள் அது ஒன்றாவது, நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களால் முடியுன்ற அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிக்க ஒரு சமுதாயமாக இருக்குது. அதன் மத்தியில் ஒரு புதுவிதமான மனுஷன் ஒருத்தன் கிளம்புறான். அவன் போகிற இடம் என்னதென்று அறியாமல் கர்த்தர் சொன்னார்னு கிளம்பி போகிறான். ஏன்னா கர்த்தர் கூப்பிட்டார்னா அவர் நல்ல ஏதேன் தோட்டத்தை எனக்காக எங்கேயோ வச்சிருக்காரு, இல்லைன்னா நான் கூப்பிடவே மாட்டார். ஆமாம் வச்சுருந்தாரு. அது எந்த ஏதேன் தோட்டம்? ஏதேன் தோட்டம் இல்லை, அதை விட இன்னும் பெருசாக பிரமாதமாக வச்சுருந்தாரு. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு தேசத்தை அவனுக்கு கொடுப்பேனார். நம்பணும் கர்த்தரை. கர்த்தரை அழைச்சாருன்னா, கூப்பிட்டாருன்னா நம்பணும். ஏன்னா அவர் கூப்பிட்டு போய் கொல்ல மாட்டார், கூப்பிட்டு போய் அழிக்க மாட்டார், கூப்பிட்டு போய் கெடுக்க மாட்டார். அவர் கூப்பிட்டாருன்னா எங்கேயோ பிரமாதமான இடத்துக்கு கொண்டு போகிறார். ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணி அவர் வைத்திருக்கிறார். புது கல்ச்சர் ஆரம்பிக்குது. ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில், கடவுளை வேணான்ற சமுதாயத்தில் ஒரு புதுசாக ஒரு மனுஷன் கிளம்புறான். அவன் சொல்கிறான், நான் நம்புகிறேன் அவரை, அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையை நம்புகிறேன், அவர் சொன்னால் நான் போகிறேன், அவர் சொல்கிறத நான் செய்கிறேன். அதான் விசுவாசம். இன்னொரு அடையாளம் என்ன? ஆசீர்வாதம். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் வாழ்க்கையில் எல்லாம் ஆசீர்வாதம். பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளை, அவனை எதிர்த்து வந்த ராஜாக்களை கூட தோற்கடிக்கிறான் அவன். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் வல்லமையும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. பெருகுகிறான், தலை தோங்குகிறான். வானத்தின் நட்சத்திரத்தை போல ஒரு சந்ததி அவனுக்கு தர்றாரு. ஒரு பிள்ளை கூட இல்லாதவனுக்கு 100 வயசில் ஆரம்பிச்சு தந்தார் அவனுக்கு. ஆசீர்வாதம். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆசீர்வாதம் நல்லதுன்னு? இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. பகவத்தை சொல்ல என்ன ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் சும்மா அட கடவுளை, முதல் புஸ்தகத்தை வாசித்தாலே உருப்பிட்டுருவோம். அதை வாசிக்காதனால தான் பிரச்சனை பாருங்கள். ஆசீர்வாதம் நம்முடைய கல்ச்சர். ஹலோ, இருக்கிறீங்களா? நம்ம கல்ச்சர், அது நம்ம கலாச்சாரம். ஆசீர்வாதம் கலாச்சாரமாக வந்துடணும். அது இதுதான் எங்கள் பழக்க வழக்கம். ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை நம்புகிறோம். கடவுளுடைய ஆசீர்வாதம், கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதம், குடும்பத்தில் ஆசீர்வாதம், ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் ஆசீர்வாதம், எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா என்ன? எல்லா பிரச்சனைகளும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி, பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு சக்தி, ஒரு தெய்வீக அபார சக்தி, பிரச்சனைகளை மேற்கொண்டு தொடர்ந்து வாழுகிற ஒரு சக்தி, கீழே இழுக்கிற அத்தனை எதிர்ப்பு சக்திகளையும் மீறி மேலே கொண்டு செல்கிற ஒரு சக்தி. அது நம்ம கல்ச்சராக இருக்கணும். நிறைய கிறிஸ்டின்ஸுக்கு அது கிடையாது பாருங்கள். இன்றைக்கி எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய கலாச்சாரம் விசுவாசம், ஆசீர்வாதம், பலுகி பெருகிறவன் நான், நிரப்புகிறவன் நான், காலியானதையெல்லாம்
நிரப்புகிறவன் நான், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிறவன் நான், அதிகாரம் பெற்றவன் நான். ஆசீர்வாதம் என்னை மேலே வைக்கிறது. நான் கீழாயிராமல் மேலாக இருப்பேன், வாலாக இராமல் தலையாக இருப்பேன். இதுதான் நம்முடைய கலாச்சாரம். சிலர் சொல்லலாம், இல்லைங்க அது பழைய ஏற்பாட்டு கலாச்சாரம். இல்லை, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம நீங்களாக்கி. அப்போ ஏன் சிலுவையில் மரிச்சாராம்? அடுத்த வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஹலோ, ஆசீர்வாதம் கலாச்சாரத்தை கர்த்தர் மாற்றலை, அதே கல்ச்சரில் தான் இருக்கிறோம். இயேசு வந்த பிறகு மாறிடுச்சுங்க. ஒருத்தர் கேட்ட என்ன மாறிச்சுன்னு, இப்போ செத்தா மோட்சம், இங்கே ஆசீர்வாதம்லாம் ஒன்று கிடையாது, மாறல. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவதற்காக தான் இயேசு சிலுவையில் மரித்தார். அந்த கலாச்சாரம் மாறல. இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரம், கிறிஸ்துவுள்ள என்ன கலாச்சாரம்? நம்முடைய கலாச்சாரத்தில் இந்த 2 அம்சங்கள் இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தரை, எதையும் விசுவாசிக்கிறது இல்லை, கர்த்தரை விசுவாசிக்கிறேன். யாரையும் நம்பி இல்லை, அவரை நம்பி இருக்கிறேன். அதான் என் கலாச்சாரம். கர்த்தரை நம்புகிறவன் நான். கலாச்சாரத்தின் 2வது அம்சம் ஆசீர்வாதத்தை நம்புகிறேன். இந்த அபார தெய்வீக சக்தி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கல்வாரி சிலுவையில் தேவன் ஏற்படுத்தின மீட்பின் மூலமாக என்பதை நான் நம்புகிறேன். அது என்னுடையது. ஆமாம், இந்த உலகத்தில் சும்மா இருக்க மாட்டாங்க, கீழே தள்ளுவாங்க. ஹலோ, எல்லாம் தங்க தாம்பாளத்தில் கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு யாருக்காது? எனக்கு அப்படி யாரும் தரல. வாங்க ஐயா உட்காந்து சாப்பிடுங்க, உங்களுக்காக தான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. நடக்கிற பாதையிலே குழியை நெட்டி வச்சுருப்பான், அவ்வளோ பொதுக்குன்னு உழுற மாதிரி. அதுக்கு தான் இந்த தூக்குகிற சக்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட். கீழே தள்ள மேலே தூக்கும். ஒடுக்க பெருகினார்கள் எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள். நான் அந்த ஜாதி, நீங்களும் அந்த ஜாதி. ஒடுக்க பெருகிற ஜாதி. இல்லைங்க, வேலை ஸ்தலத்தில் ரொம்ப பிரச்சனைங்க. நான் விசுவாசியாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. விசுவாசியாக இருக்கிறதுனால ஒடுக்க பெருகிறோம். அந்த விதமான ஆட்கள். வியாபாரத்தில் ஒடுக்க பெருகிறோம், அவ்விதமான ஆட்கள். ஒவ்வொரு நாளும் இதை அங்கீகரிக்கணும் பாருங்கள். அப்படி ஒரு புது கலாச்சாரத்தை கர்த்தர் கொண்டு வந்தார் ஆபிரகாமின் மூலமாக. இந்த கலாச்சாரத்தை பாருங்கள், ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்து, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? எல்லா தேசத்துகளுக்கு நடுவில் கொண்டு போய் அவனை லொக்கேட் பண்ணுறாரு. கரெக்டாக கொண்டு போய் சுற்றிலும் பாருங்கள், எல்லாம் வேறு விதமான தேசங்கள், பயங்கரமான ஆட்களாக இருக்கிறாங்க எல்லாரும். அப்படிப்பட்ட தேசங்கள் அதுக்கு நடுவில் கொண்டு போய் வைக்கிறார். சில கிறிஸ்தவங்களுக்கு என்னங்க ஆண்டவர் என்ன ஒரு நல்ல இடமா பார்த்து கொண்டு போகக்கூடாதா? பரலோகம் தான் கொண்டு போகணும், அங்கே எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் இங்கே பூலோகத்தில் தான் வைக்கிறார். அது என்ன பண்ணுறாரு? கஷ்டமான மக்கள் மத்தியில் வைக்கிறாரு. கானானியர், ஏத்தியர், எபூசியர், எமோரியர்னு எல்லாம் அவன் பொல்லாதவன், ஒருத்தனை மிஞ்சி இன்னொருத்தன் அப்படின்ற மாதிரி பொல்லாத ஜனங்கள் மத்தியில் வைக்கிறாரு. அதில் 1008 பிரச்சனை, பஞ்சம், பசி, பட்டினி, நோய், சாவு அப்படி நடந்துக்கிட்டு இருக்குதாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் வைக்கிறாரு. எல்லாம் அவனை சுற்றி அப்படி தான் இருக்குது பாருங்கள். அடிக்கிறது, அடிமைகளாக கொண்டு போகிறது, தேசத்தையே அடிமையாக்குறது, இப்படி தான் வாழ்ந்தாங்க அந்த காலத்தில். ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஜனத்தின் மத்தியில் கொண்டு போய் வைக்கிறார். ஆபிரகாமையும் அவனுடைய சந்ததியும் ஒரு தேசமாக்கி அவர்களை கொண்டு போய் அவங்க நடுவில் வைக்கிறாரு. ஏன் அவங்க நடுவில் வைக்கணும்? ஏனென்று சொன்னால், அவங்க நடுவில் வச்சாதான், see, a place was needed because they would have to display this culture in public among the great nations of the day. அன்றைக்கு இருந்த பெரிய அந்த பொல்லாத தேசங்கள், ஜாதி ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய இந்த புதிய சமுதாயத்தையும் புதிய கலாச்சாரத்தையும் காண்பிக்கும்படியாக அவர்களை நடுவில் ஒரு ஒளி விளக்கு மாதிரி வைக்கிறார். இருளின் மத்தியிலே, அறியாமையின் மத்தியிலே, அப்படிப்பட்ட பொல்லாத மக்கள் நிறைந்த ஒரு இடத்துல, சவால்கள் நிறைந்த இடத்துல, எதிரிகள் மாதிரி இருக்கிற மக்களை கொல்ல நினைக்கிற, அழிக்க நினைக்கிற மக்கள் மத்தியில் கொண்டு போய் நடுவில் வச்சு சொல்கிற, பயப்படாத நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன் ஒன்றுன்றாரு.
அவங்க மத்தியில் நீ ஒளி விட்டு பிரகாசி. வேற கல்ச்சர் உனக்கு. அவங்களுக்கு ஒரு நியாய பிரமாணத்தை தர்றாரு. அது நியாய பிரமாணம்னா நியாயம் அதில் இருக்குது, நீதி இருக்கிறது, இரக்கம் அதில் இருக்கிறது. திக்கற்றவர்கள், ஏழைகள், விதவைகள் இவர்கள் எப்படி வச்சிருக்கணுன்றதை காண்பிக்கிறாரு. அவர் சொல்றதன்படி நடந்தா உங்கள் மத்தியில் ஒருவனும் ஏழையாக எளியவன் இருப்பதில்லை என்றாரு. There shall be no poor among you. என்ன கல்ச்சர் பாருங்க. ஹலோ, இந்த மாதிரி கல்ச்சர் எத்தனை பேருக்கு பிடிக்குது? ஒருத்தன் கூட ஏழை இருக்க மாட்டான், நான் சொல்கிறது செய்கின்றார். நான் சொல்கிறது செஞ்சினா ஏன் இதெல்லாம் ஜனங்க கவனிக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. எனக்கு அதுதான் கண்ணில் தெரியுது. எனக்கு அதுதான் கண்ணில் தெரியுது. ஆனால் சிலருக்கு என்ன பார்த்தாலும் தெரியாது. நான் வந்து நின்ன ஒன்று பாருங்கள், எங்கே பேப்பர் கிடக்குதா, குப்பை கிடக்குதா, அதுதான் என் கண்ணுக்கு தெரியுது. அதெல்லாம் அகற்றணும், நல்லா ஆக்கணும். சில ஆளுங்கள்ட்ட சொல்லுவோம், அவனும் போயிட்டு வந்துகிட்டே இருப்பான், அதெல்லாம் பார்க்கவே மாட்டான். அப்படியே போயிட்டு வந்துட்டே இருப்பான். ஏன் பேப்பர் கிடக்குது தெரியல அவனுக்கு, கொஞ்சம் எடுத்து சுத்தம் பண்ணக்கூடாதா? அப்புறம் ஐயா நான் பார்க்கலைங்களே, என் கண்ணுக்கு அது கரெக்டாக தெரியுது. அதுக்கு ஒரு கண்ணு வேணும் சிலதை பார்க்குறதுக்கு. நான் பைபிளை வாசித்தேன்னா இதுதான் எனக்கு தெரியுது. என்ன தெரியுது? இப்படி ஒரு புது கலாச்சாரம் எல்லா ஜாதி ஜனங்கள் மத்தியில் ஒளி விளக்க போல இவர்களை கொண்டு வந்து வைக்கிறார். அந்த ப்ரெஷர் மத்தியில், அந்த பிரச்சனைகள் மத்தியில் தான் இவர்கள் ஒளி விட்டு பிரகாசிக்க வேண்டும். தேவனுடைய மகிமையை இவர்கள் வெளிப்படுத்த வேணும். இவர்கள் வித்தியாசமான ஜனம் காண்பிக்கணும். அதுக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை தரார். நியாயப்பிரமாணத்தில் ஒரு முக்கியமான அம்சம் என்ன? ஒரு நாள் ஓய்வு நாள். எந்த ஜாதி ஜனத்திட்டையும் அன்றைக்கி கிடையாது. ஒரு நாள் ஓய்வு நாள் விட்டு இவங்க தான் எல்லாரை விட பெரிய பணக்காரனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்களை வைக்கிறார், பிரகாசிக்க வைக்கிறார், ஒளி விட்டு பிரகாசிக்க வைக்கிறார். ஒரு நாள் லீவ் போய், வாரத்தில் ஒரு நாள் லீவ் போயிட்டு ஒரு வருஷம் லீவுன்னு ஆரம்பிச்சுது. அப்புறம் 7 வருஷத்துக்கு ஒரு வருஷம். எல்லாருக்கும் ஆச்சரியம், எல்லாம் இவங்களே பார்க்குறானு. என்னப்பா அந்த தேசம் வேறு மாதிரி தேசம், இந்த வருஷம் லீவ் வருஷமா? அது அவனுக்கு வந்து விதைக்கிறது இல்லை, ஒன்றும் பண்ணுறது இல்லை. எப்படி சாப்பிட்றான்? 6 வருஷம் சம்பாதிச்சதுலேயே சாப்பிட்றான். 7ஆவது வருஷம் இது என்ன ஜாதி? இது வேணும் என்ன பண்ணுறாரு? எல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்குன்னு. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது எதுக்கு ஆசீர்வதிக்கிறாரு? பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவதற்காக தான் அப்படி செய்கிறார். சைஸ் ரொம்ப முக்கியம். அந்த பிரமாணம் கொடுத்தது மட்டும் இல்லை, வேத வசனத்தையும் அவர்களுக்கு தந்தார். இதெல்லாம் வந்து தேவனுடைய சுவாபத்தை வெளிப்படுத்தும்படியாக அவருடைய சைஸும் ரொம்ப முக்கியம். உபாகம் 7:7 சொல்லிருக்கு பாருங்கள். உபாகம் 7:7 பாருங்கள். சைஸை பற்றி சொல்கிறார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். பார்க்குறது இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டாக பார்த்து எடுக்கிறாரு. ஏன் ஸ்மாலஸ்ட்டாக பார்த்து எடுக்கிறாரு? ஏன்னா முதலேருந்து ஆரம்பித்து ஒன்றும் இல்லாததுலேருந்து ஒன்றை உருவாக்கி காமிக்கணும்னு விரும்புகிறார். ஏன்னா இவர் ஒன்றும் இல்லாததுலேருந்து வானத்தை பூமியை உண்டாக்கினவர், ஒழுங்கின்மை வெறுமை இருளை எடுத்து அற்புதமாக மாற்றினவர். அவர் என்ன பண்ணுறாரு? சின்னதாக கொடு, யூஸ்லெஸ்ஸாக கொடு, இது தேராதுன்ற மாதிரி கொடு, அப்படிப்பட்ட ஒரு ஜனமாக கொடு. அதை எடுத்து நான் நல்லா பண்ணாதான், பவர்ஃபுல் நேஷனாக மாற்றினாதான் என்னுடைய மகிமை வெளிப்படும்னு சொல்லி அப்படி ஒரு வேலையை அவர் செய்கிறாரு. ஏனென்றால் இவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கக்கூடியவர். இப்போ நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் ஸ்மாலஸ்ட்டு வீக்கஸ்ட்டுன்னு உங்களை பற்றி நினச்சிங்கன்னா பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை தான் எடுத்து அற்புதமாக ஆச்சரியமான விதத்தில் மாற்றி காண்பிக்க விரும்புகிறார். ஏன்னா அது கர்த்தருக்கு மகிமையை உண்டாக்கும். ஆதியாகமம் 12 மல்கியா 4 வரைக்கும், அதுக்கப்புறம் பழைய ஏற்பாடு முழுவதும் இந்த ஆபிரகாமுடைய சந்ததியினுடைய கதை தான். அதன் மூலமாக ஒரு புது சந்ததி, ஒரு புது கலாச்சாரம், ஒரு புது சமுதாயம், ஒரு புது கலாச்சாரம் உருவாகுது. இந்த கலாச்சாரத்தின் மிகப்பெரிய அடையாளம் என்ன? அந்த காலத்தில் ஒரு தேசத்துக்கு ஒரு கடவுள்னு இருந்தாங்க. இந்த தேசத்தில் இந்த கடவுளை வழங்குறாங்க, அந்த தேசத்தில் அந்த கடவுள். அப்படி தான் கலாச்சாரம். அது அதிலிருந்து மாறி இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்துக்கே ஒரே தேவன் தான் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. உலகத்துக்கு இஸ்ரவேல் மூலமாக உண்டான ஒரு பெரிய தாக்கம் என்னன்னா, ஒரு தேசத்துக்கு ஒரு கடவுள் இருந்த நிலை மாறி சர்வ லோகத்துக்கும் பூமியின் கடையார்ந்தங்களை சிருஷ்டித்த ஒரே மெய்யான தேவன் ஒருத்தர் இருக்கிறார். எல்லா ஜாதி ஜனங்கள் இனங்கள் எல்லாருக்கும் இவர் தான் தேவன் என்பதை அறிவிக்கிற ஒரு ஜனமாக இவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜனமாக இவர்களை எழுப்பினார். அவர்களுடைய செயல்கள் ஆச்சரியமான செயல்கள். யோசுவா பாருங்கள், அந்த எரிகோ மதிலை
கீழே விழ பண்ணுறதுக்கு கர்த்தர் சொன்னதை செய்கிறான். என்ன கலாச்சாரம் பாருங்க. எல்லாம் பார்த்து ஊர் உலகத்தில் ஜனங்க பார்த்து சிரிச்சிருப்பாங்கன்னே. சுற்றி சுற்றி வர்றான் 7 நாள். என்ன பண்ணுவான் இந்த ஜனம்? எல்லாம் ஆடு மேய்க்கிறவங்களாம். அதான் இஸ்ரவேல் ஜனம், ஆடு மேய்க்கிற ஒரு ஆட்கள். ஆடு மாடுகளை கூட்டிகிட்டு சுற்றி சுற்றி வர்றான் 7 தடவை. எல்லாம் பார்த்து சிரிச்சிருப்பான். 7ஆவது நாள் வெறும் ஒரு ட்ரம்பட்டை ஊதி ஒரு சத்தம் போட்டால் அவ்வளோ பெரிய செவுரு புதஞ்சு போச்சு. அப்படியே பூமியில் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அப்படியே நடந்தாங்க எல்லாரும். சமுத்திரத்தில் கையை நீட்டுறான், 2ஆக பழகுது, கடந்து போகிறார்கள். கர்த்தரை நம்புகிற ஒரு ஜனம், அற்புதங்களை அனுபவிக்கிற ஒரு ஜனம், தேவனுடைய ஆசீர்வாதம் அவர் மேலே இருக்குது. கிதியோன் யுத்தத்துக்கு கிளம்புறான். அவன் நினைக்கிறான் ஒரு 30,000 பேரை திரட்டிடலான்னு 30,000 பேரை ரெடி பண்ணான். கர்த்தர் என்ன சொன்னார்? 99% ரிடக்ஷன் பண்ணு. 30,000 300 99% ஆள் வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. 300 பேரை வச்சு கதையை முடிக்கிறேன்னாரு. ஒன்றுமே இல்லாமல் ஒன்றும் பட்டயத்தை எடுக்கல, ஒன்றில் ஓடிய போயிட்டானுங்கெல்லாம். 300 பேர் கூட தேவையில்லை, கர்த்தருக்கு 30 பேர் கூட தேவையில்லை, 3 பேர் கூட தேவையில்லை. நீங்கள் ஒரு ஆளே போதும், கர்த்தர் உங்களோட கூட இருந்தார். அதுதான் கல்ச்சர். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம், அப்படிப்பட்ட ஒரு சந்ததி, அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் உருவாகிறது. இஸ்ரவேல் ஒன்றும் பர்ஃபெக்டான ஜனம் கிடையாது. அவருடைய தோல்விகள்லாம் கூட பார்க்குறோம், வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அதன் மத்தியில் தேவனுடைய மகிமை அங்கே வழங்குது. ஏன்னா அதெல்லாம் நமக்கு ஒரு ஊக்கத்தை அளிக்கிறது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஜனங்களை எடுத்து அற்புதமான ஒரு சந்ததியாக மாற்றின தேவன் நம்மையும் எடுத்து, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மையும் எடுத்து நமக்கு அவங்களுக்கு தந்ததுக்கு மேலே அதிகமாக தந்திருக்கிறார். அவர்களுக்கு வேதத்தை கையில் கொடுத்தார், நமக்கு இருதயத்தில் எழுதி விட்டார். அவருடைய சுவாபத்தை மாற்றல, அன்றைக்கி நம்முடைய சுவாபத்தையே மாற்றி விட்டார், வேற ஒரு இருதயத்தையே கொடுத்து விட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மளை ஒரு புது சமுதாயமாக, ஒரு புது கலாச்சாரத்தோடு, விசுவாசம் ஆசீர்வாதம் என்கிறத இந்த உலகத்துக்கு காண்பிக்கிற ஒரு சமுதாயமாக கர்த்தர் உண்டாக்குவார். அப்போ நம்முடைய வேலையெல்லாம் அதன் அடிப்படையில் செய்கிறது. வேலை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நான் விசுவாசத்தில் செய்யணும். விசுவாசம் தான் என்னுடைய அடையாளம். நான் எப்படி செய்யணும்? என்னுடைய வேலையை எப்படி அணுகணும்? ஆசீர்வாதம். நான் கை வச்சா அது துலங்கும், நான் கை வச்சா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் உணர்வோடு செய்யணும். வேலைக்கு திங்கக்கிழமை, ஆமாம் பெரிய வேலை, இதுக்கு வேறு கிளம்பி அப்படி போகக்கூடாது. போகிறேன், திறக்காத கதை கூட திறக்கும். ஏன்னா ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம். வாய்க்காத காரியம் கூட வாய்க்கும், கிடைக்காத காரியம் கூட கிடைக்கும். நான் வெற்றி பெறுவேன். ஏன்னா வெற்றி பெறத்துனே பிறந்தவன் நான், அந்த ஜாதி நான், அந்த சந்ததி நான், அந்த சமுதாயம் நான், அதான் என் கலாச்சாரம் என்று சொல்ல வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் உள்ளம் நன்றியால் இன்றைக்கு நிரம்புகிறது. நீர் எப்பேற்பட்ட தேவன் என்பதை எண்ணி பார்க்கிறோம். எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். இந்த பூமியிலிருந்து கர்த்தாவே ரட்சித்திருக்கிறீர். ஒரு புதிய சமுதாயமாக, புதிய கலாச்சாரத்தை உடையவர்களாக எங்களை உண்டாக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய சமுதாயம், புதிய கலாச்சாரம், இதை எங்களை கொண்டு உருவாக்கி கொண்டு வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும், ஒவ்வொரு முயற்சியிலும், எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும், தொழிலிலும், வியாபாரத்திலும், எல்லாவற்றிலும் இந்த காரியங்கள் விளங்கட்டும் கர்த்தாவே. இது வெளிப்படட்டும். எங்கள் விசுவாசம் அதில் வெளிப்படட்டும். எங்களுடைய ஆசீர்வாதம் அதில் வெளிப்படட்டும். தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்பது அது வெளிப்படட்டும் கர்த்தாவே. உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.